எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராதாகிருஷ்ணன். நான் தான் இந்த ஊரோட முதல் ஆட்டோ டிரைவர். எனக்குன்னு வாழ்க்கையில ஆசை, கனவு, லட்சியம்லாம் இருக்கு. வாப்பா வாப்பா, நாட்டுக்கோழி முட்டை இருக்கா? அங்க இருக்கு பாரு. உட்காருங்க உட்காருங்க. இந்தாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு? உனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஆகாட்ரா முழுக முழுக. அவ்வளவுதான். இப்போ பாப்பாக்கு மகளே ஆக்காட்டுங்க. அவ்வளவுதான்ப்பா. உட்காந்துக்கோங்க. போலாமா? பட்ட வாப்பா. வாப்பா. அப்பா அப்பா ஒரு கேள்வி. நீங்களும் வாப்பாங்கறீங்க, அவரும் வாப்பாங்கறாரு. ஆனா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறீங்க. வாப்பானா என்ன அர்த்தம்? அது வேற வாப்பா, இது வேற வாப்பா. என் அறிவாளி. போலாமாப்பா? மனசுல கஷ்டம் வந்தா ஓடிடணும். புரியுதா பாப்பா? ஏன்பா? மனசுல பிரச்சனை வந்தா ஓடணும். ஓடுனா உடம்பும் மனசும் லேசாயிரும். நல்லா ஓடுனா பிரச்சனையும் ஓடிடும், நம்மளும் நல்லாயிருவோம். எப்படிப்பா? இப்போ நீ பரீட்சையில மார்க் குறைஞ்சிச்சுன்னு வருத்தப்பட்டல? ஆமாப்பா, மேக்ஸ் மார்க் கம்மியாயிடுச்சுப்பா. இப்போ ஓடுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா. அவ்வளவுதான்டா செல்லப்போ. அப்பா நீ அரிஸ்டாட்டில் மாதிரிப்பா. ஏன்பா? இப்பதான்ப்பா தெரியுது எதுக்கு பெல் அடிச்ச உடனே எல்லாரும் ஸ்கூலை விட்டு ஓடுறாங்கன்னு. என்ன மனோரா? இருக்கா? அண்ணே இருக்குனே. நீ யானை வேலை சொல்லுவியப்பா? அண்ணே இந்த மாதிரி மீன் வரதுலண்ணே, சும்மா நீங்க வாட்டுக்கு வாங்கினே. எங்க வயக்காடு உரம்புற ஓட தண்ணில வந்தா மீன் எங்க நீந்துறது? செத்துதான் மிதக்கும். மீனை பாரா, ஒரு படி போடு வைடா. அப்பா இது சாப்பிடுறது பாவம் இல்லையா? நம்ம ஒண்ணு அப்படியே சாப்பிட போறது இல்லையே, குழம்பு வச்சு தானே சாப்பிட போறோம். குழம்பு வச்சாலும் நம்ம கொன்னுதானே சாப்பிடுறோம். நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா என்கிட்ட பதில் இல்லையே மகளே. நான் என்ன பண்றது? சாப்பிட்டு யோசிப்போமா? பசிக்குது. சரிடா சொல்லு. கடைக்கு போனா தானா போறது, கோயிலுக்கு போனா தானா போறது, ஊர் சுத்த போனா மொத ஆளா வந்து நிக்கிறது, பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் ஒரு ஆள் கூட்டு போணுமா? இந்த பிள்ளை எங்க போச்சு? வாங்க வாங்க வாங்க. என்ன நல்லா ஊர் சுத்தியாச்சா? சரிடா சரிடா. ஆமாடா. ஏங்க பிள்ளைல டாக்டர் இன்ஜினியர் ஆக்கணும்னு சொல்றீங்க, பள்ளிக்கூடம் போக வேணாமா? இது நியாயமா மாமா? சரிடி, என் கடலை கம்பெனி ஓனர் மகளே, நான் என்ன பண்ணட்டும்? யாருமே இல்லாத மூடி இருக்க பள்ளிக்கூடத்துல போய் என் பிள்ளைங்க விட சொல்றேன். நீ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? நான் நீ சனிக்கிழமை எதான் சரியா நினைச்சிருக்க. போய் பால் சட்டி எடுத்து போ. அவசரம் போடு. இந்தாடி மூடி போடு. பிள்ளைங்களா போய் ஷூ கழட்டிட்டு சீக்கிரம் வாங்க. போங்க. சட்டை கொண்டாடி சட்டை கொண்டாடி. அம்மாடி ஐயர் இப்படி துள்ளுது பாரு. கரண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. அப்புறம் வீட்டுக்கார மட்டும் காசு கொடுத்துருந்தேன். வாடா. இந்த மீன் பாலை குடிச்சுட்டு வயிற்றுல இருக்க மண்ணெல்லாம் கக்கிரும். அப்புறம் அப்படியே அலசி எடுத்து அம்மா கிட்ட கொடுத்தோம்னா சூப்பரா குழம்பு வச்சு கொடுப்பா. நம்ம வயிறு முட்டை திங்கலாம். அவ்வளவுதான். அம்மா உப்பு பார்த்து போடு, ஜாஸ்தியா போட்டுறாத. போடுறேன்டி. புள்ளி தெய்வம் போ. என்ன சாவித்திரி, மல்லிகைப்பூ மணக்குது. என்ன அடுப்படி பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலையா? தூக்கம் வரல, என்னன்னு தெரியல. பிள்ளைங்க ரெண்டும் முழிச்சிட்டு இருக்கு. பேசாம போய் படுங்க மாமா. பேசாம போய் படுங்க மாமா. எப்போ பக்கத்துல வந்தாலும் சரி பிள்ளைங்கள காரணம் காட்டி அவன் தள்ளி வைக்கிறேன். இல்ல நான் போய் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன். நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் பிள்ளைங்க கூட இருக்கேன்.
1978 முதலாம் பால்கன் போரில் என்னடா வெற்றி பெற்றவர். தூங்கலடா நீங்க இன்னும்? என் பெட் வந்தா தானே நான் தூங்க முடியும். சரி தகவல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. முதலாம் பால்கன் போரில் வீரர் அப்படியே நீங்க தூங்குங்க. அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் கதையை மறுபடியும் சொல்ல. அப்பாவோட கதையா சொல்லுமா? அப்பா கதையா? நான் எத்தனை தடவை கேக்குறது? நான் வெளியே போய் படிக்கிறேன். அப்பா முதல்ல நான் தான் பிறக்க வேண்டியதா இருந்தது. அண்ணன் என்ன தள்ளி விட்டுட்டு முதல்ல பிறந்துருச்சு. முந்திரி கொட்டை. நீ உன் கதையை சொல்லப்பா, நான் கேக்குறேன். சரிடாமா. ஒரு ஊர்ல ராதாகிருஷ்ணன் ஒரு ஆட்டோ டிரைவர் காலையில இருந்தாரா? ஏன் ஒரு நைட் இருக்க மாட்டாரப்பா? இந்த மாதிரிலாம் கேட்ட கதை சொல்ல முடியாது போ. என் அப்பா இல்ல, என் சாமி இல்ல, என் உசுறு இல்ல. ஒரு முத்தா கொடு. ஒரு ஊர்ல ராதாகிருஷ்ணன் ஒரு ஆட்டோ டிரைவர் காலையில ஒரு வீட்டுக்கு போனாரா? உள்ள வந்து வீட்டை பாரு பாய். வா பாய். வரேன். வெளியே அடிச்சிட்டியா? அடடா பளிச்சுட்டு இருக்க. எத்தனை கோட்டு அடிச்ச? ஒரு கோட்டு இல்ல, 2 கோட்டு. இம்பிட்டு அழகா வீட்டை கட்டி போட்டு வாடகை வீட்டுல குடியிருக்கேப்பா. யோ எனக்கா கட்டியிருக்கேன்? எல்லாம் தெரிஞ்ச நீயே கேட்கலாமா? அதுக்கு இல்லப்பா, ஆளு புலங்களேனா தூசி அடைஞ்சு போயிரும். அதான் அதுக்குதானே அடிக்கடி வந்து சுத்தம் பண்றோம். அதவர் அதுக்கு ஒரேடியா இங்கே வந்து இருக்க வேண்டியதானே. ஆள் இல்லைன்னு வச்சுக்க, குருவி கூடு கட்டிருப்பா. அதுக்கு தான். அப்படியாவது ஒரு குடும்பம் வந்து வாழட்டுமே. இன்ஷா அல்லாஹ் வாழட்டும். பஸ் ஸ்டாண்ட் போனோம். ஏறுங்க போலாம். அப்பா நகை விலையெல்லாம் இப்படி ஏறுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த நாட்டுல எவனுமே பொம்பளை பிள்ளையே பெற்றுக்கிற மாட்டான்ப்பா. ஆனா பிறக்கிறது நம்ம கையிலயா இருக்கு? பொம்பளை பிள்ளை வேணானா நீங்களாலும் பிறந்திருக்க முடியுமா? நான் கேள்வி எல்லாம் கேட்கல, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. பொம்பளை பிள்ளை வரோம், கடைசி காலத்துல அதான் கஞ்சி ஊத்தும். பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள விடணுமா வெளியே விடணுமா? உள்ளே இறக்கி விடு ராஜா. சரிண்ணே. யோ பாய், பாய் ஒரு டீ. செல்வா அண்ணா ஒரு டீ. சரிண்ணே இந்தாமா. யோ பாய், இருடா, டீ போட வேணாமா? அதான் வேணாம், இங்க வாயா. ஏதுரா? நம்ம ஒண்ணுல இந்த பெரிய ஒருத்தர் நகையை தவறு விட்டாருன்னு நினைக்கிறேன். அடக்கடவுளே, இப்ப என்ன செய்யறது? போலீஸ் கிட்ட போவோம். சரியான வெள்ளந்தியா இருக்கிய. ஏன் அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சாங்க? கரெக்டா கண்டுபிடிப்பாங்க, நல்லா கண்டுபிடிப்பாங்க. ஆளை எங்க இறக்கி விட்ட? ஆண்டிவிட்டி பஸ் ஸ்டாண்ட்ல. சரி வா போ. ஏய் செல்வா, அண்ணே. வர்ற வரைக்கும் கடையை பாத்துக்கடா. சரிண்ணே போயிட்டு வாங்க. மண்ணெல்லாம் எண்ணி வச்சிருக்க, தின்னு விடாத. இதுக்குள்ளதான் இறக்கி விட்டேன். எந்த பஸ்ல ஏறி ஆளு எப்படி போச்சோ தெரியலையே. சரி இங்க இறக்கி விட்ட ஆளை எங்க இருந்து ஏத்திட்டு வந்த? காமராஜர் தெருல. அங்க போய் தேடுவோமா? போலாம். கிளம்பு கிளம்பு. எனக்குள்ளதான் ஆளை ஏத்துனேன். இங்க இங்க கேட்டு பாக்கலாமா? பட்டர் தானே, விசாரிச்சு பாப்போம். என்ன இந்த நகையை பார்த்து எங்க வாங்கணும்னு சொல்ல முடியுமாண்ணே? சொன்னா பாப்போம். நகையை பார்த்தெல்லாம் எங்க செஞ்சதுன்னு சொல்ல முடியாது. இது மிஷின் கட்டிங்கா இருக்கு, ஆனா பட்டறையில செஞ்சது கிடையாது. வண்டியில ஏறினோட தங்க நகையோட விலை பத்தி எல்லாம் பேசியிருந்தாப்ல. அப்பச்சி
பக்கத்துல நகை கடை ஏதாவது இருக்கு? பின்னாடியே ஒரு நகை கடை இருக்கு, போய் பாருங்க. பாய் வணக்கம்ண்ணே. நான் ஆட்டோ ஓட்டுறேன். நான் வண்டியில் ஒரு பெரிய நகையை தவறு விட்டாப்புல. இது உங்க கடை நகை, கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ஏப்பா, ஒரு பெரிய ஆம்பளை தான் மகளுக்காக நகை வாங்கினாரு, அதுவா இதுன்னு பார்த்து சொல்லு. இது நம்ம கடை சீல் தாங்க. அப்படியே அந்த அட்ரஸ் என்னன்னு பார்த்து சொல்லு. மாரிச்சாமி, நம்பர் 8, பொன்னுரங்கம் தெரு, சத்திரப்பட்டி. நீ போய் கதவை தரமா. யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? கிருஷ்ணா. என்னங்க நீங்க வண்டியில நகையை விட்டுட்டு எங்களை அலைய விட்டுட்டீங்களே? மாரிசாமி, நகையை தொலைச்சிங்களே, உள்ள அட்ரஸ் எழுதி வைக்கிறது இல்ல, எங்கெங்கெல்லாம் தேடுறது? ஒரு நாள் வருமானம் போச்சு. ஐயா நீங்க நல்லா இருக்கனியா, உங்களுக்கு கோடி புண்ணியம். என் மக கல்யாணத்துக்கு வாங்கினதியா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருந்தேன். நகை கிடைச்சது நிச்சயம் வச்சுக்கலான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தள்ளி வச்சுட்டாங்கய்யா. அதான் நகை கிடைச்சிச்சுல, சீக்கிரம் சட்டை பண்ணி கல்யாணம் வேலைய ஆரம்பிங்க. என்ன வியாபாரம் பண்றியா? கடலை வியாபாரம். கடலை வித்து சம்பாதிச்ச காசு. நல்ல வேலை மத்தவங்க கையில கிடைச்சிருந்துச்சு, பொட்டலத்தை பிரிச்சு தின்றுப்பாங்க. களவாணி பயலுக வாழ்ற ஊர்ல தொலைச்ச நகையை கொண்டு வந்து குடுக்குறீங்களே, நீங்க நல்லா இருக்கனியா, உள்ள வந்து சாப்பிட்டு போங்க. பரவாயில்லைங்க. ஆட்டோ தம்பி, நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். இன்ஷா அல்லா, கூப்பிட்டா வரப்போறோம். சரி, எல்லாம் கரெக்டா இருக்காமா? சரி, மட்டுமா வாங்க. வரோம். நல்லது. புள்ள நல்ல லட்சணமா இருக்கு. லட்சணமா தான் இருக்கு. ஆனா நிச்சயமான புள்ள, எதுவும் பேசக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அதான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் உங்க அம்மா நான் பார்க்கவே இல்லை. ஒரு நாள் எதாச்சும் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருந்தாளா, நானா கிட்ட போய் அவட்ட பேசினேன். வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட சொல்லிட்டு கூப்பிடவே இல்ல? இல்லைங்க, கல்யாணம் வேணான்ட்டோம். ஏங்க? இப்பவே நகைக்கு ஆசைப்பட்டு நிச்சயத்தை நிறுத்தி போட்டாங்க. நாளை பின்ன இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணா நாங்க என்னங்க பண்றது? கரெக்டான முடிவுங்க, போல்டா எடுத்திருக்கீங்க. உங்களை ஒரு ஆளுங்கிட்ட நகையெல்லாம் கேட்கலாமா? அறிவு கேட்டவங்க. ஆமா, வீடு அதே வீடு தானே? ஆமாங்க. நான் அந்த பக்கம் போறேன். நான் உங்களை விட்டுட்டுமா? இல்ல பரவாயில்ல, ஆட்டோல வேணாங்க. ஏற்கனவே நிச்சயம் நின்னதுல இருந்து ஏரியால வெறிச்சு பாக்குறாங்க. தனியா போய்க்கிறேன். அங்களுக்குள்ள இருக்கு சங்கடமா இருக்கா? ஆமாங்க, வீடு மாறினா கூட பரவாயில்லன்னு தோணுது. நம்ம ஏரியாக்கு வாங்க, நம்ம ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வாங்க, புரோக்கர் வச்சு பாத்துருவோம். உங்க ஆட்டோ ஸ்டாண்ட் எங்க இருக்கு? பண்ணப்புறத்துலங்க. சாதாரண ஊர் இல்லைங்க, இசைஞானி இளையராஜா பிறந்த ஊரு. அதுக்காக அங்க இருந்து வயல் வாசி பண்ண நினைக்காதீங்க, அது அவருக்கு மட்டும்தான் வரும். வரீங்களா, போலாமா? இல்ல பரவாயில்லைங்க, பஸ் வந்துருச்சு, நான் அப்புறமா வர்றேன். சரி சரிங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. செல்வா கொடு. தானே பாய், ஒரு சிகரெட் கொடு பாய். இங்க பத்த வைக்க கூடாது. ஏன்? குடிக்கிறவனோட பக்கத்துல இருந்து இழுக்கிறவனுக்கு தான் புகையோட பாதிப்பு அதிகம். அப்புறம் ஏன் விக்கிற? பெரிய இடத்துல போய் மோது. சில்லறை வியாபாரிட்ட உன் வேலையை காட்டாத. அண்ணே, உங்களுக்கு எவ்வளவு வாடகைக்கு வீடு வேணும்? ஒரு 300 ரூபாய்க்கு இருந்தா போதும். பாத்துக்கலாம். கிருஷ்ணா வந்துட்டோம். 400 ரூபாய்க்கு பார்த்தா ஓகே தானே? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத விசாரணை? ஒரு புரோக்கர் முடிக்கிறத இன்னொரு புரோக்கர் கெடுக்கலாமா? சும்மாதாயா கேட்டேன். ஏற்கனவே இந்த ஏரியாவுல தண்ணி சரியில்லை. குளிச்சு குளிச்சு பாதி பேத்துக்கு முடி கொட்டி போச்சு. ஆமா, எந்த வீட்டை காட்டியிருக்கீங்க? முக்க வீடு. ஐயோ, அது கிளவி செத்த வீடாச்சையா. பார்க்க நல்ல ஊரா இருக்கா, ஏன் அப்படி போய் சொல்லி விட்டு முடிக்கிறிய? வேணும்னா அண்ணன் நல்ல வீட்டை கட்டட்டுமா?
மயிலு ஆட்டையை கலைக்க பார்க்காத சரியா? வணக்கம் வணக்கம், வாங்க உட்காரு. நல்லா இருக்கீங்களா? உட்காரு. என்ன பிரச்சனை? மயிலு முக்கு வீட்டை கிளவி செத்த வீடுங்கிறான். கிளவில அங்க சாகல, ஆஸ்பத்திரியில செத்துச்சு. நான் தான் கூட்டி போய் ஆஸ்பத்திரியிலே சேர்த்தேன். மயிலே, தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு. இன்னொருத்துக்கு போறத தடுத்த உனக்கு வர தனால் நின்றும். சாரி பாஸ், சாவத்தை வாபஸ் வாங்கிக்கிறங்க. வாங்க போலாம், வா. இந்த ஏரியாவுல தண்ணி நல்லா இருக்கும், குடிக்கிற தண்ணியும் வரும். பாத்து 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 வாங்க, இறங்கி வாங்க. மயிலு வலது காலை எடுத்து வச்சு வா. எனக்கு என்ன பொண்ணா பார்க்க போறேன் பாய். வீடு நல்ல வீடு தானே, அவர் என்னென்ன சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. இல்லம்மா, அது வேற வீடு. இந்த வீட்டுல இருந்தவங்கன்னா சொந்தமா வீடு வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன பாய், நான் சொல்றது கரெக்ட் தானே? அமைதியா வந்தாலே கமிஷன் கிடைக்கும். முதல்ல சொல்லி இருக்கலாம். ஏன் இப்படி? அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். சொன்ன டயத்துக்கு வந்துட்டீங்களே. அண்ணே, வணக்கம்ண்ணே. வணக்கம். அண்ணன் பேரு மூர்த்தி, ஈபில வேலை செய்வாங்க. வீட்டுல கரண்டே போகாது. எத்தனை பேரு? 2 பேருண்ணே, அப்பா மக. கிருஷ்ணா, இது கிராமம்னாலும் தண்ணி பிரச்சனை இருக்குது. நாளைக்கு 2 பேர்னு சொல்லிட்டு 4-5 பேர் கூட்டு வந்தா நல்லா இருக்காது, புரியுதா? சரி, உன்னை நம்பி தான் கொடுக்குறேன். சரிங்க. இந்தா முதல்ல வீட்டை காமி. அவங்களுக்கு நான் கேரண்டி. சரியாண்ணே? உன்னை தான் செருப்ப வெளியே கழட்டி போட்டு போங்க. சரிண்ணே. நம்ம ஃப்ரெண்டு இருந்த வீடு தான் இது. அதெல்லாம் இந்த வீட்டை பத்தி நல்லா தெரியும். என்ன பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. இந்தா மழை பெஞ்சா இங்க கொஞ்சமா ஒழுகும், அவ்வளவுதான். மழையெல்லாம் இப்ப எங்க பெய்யுது கிருஷ்ணா? ஓன அழுதாதான் தண்ணியே பார்க்க முடியும். பாய் கொஞ்சம் அமைதியாயிரம் பாய். உழுவுதா? கமிஷன் கிடைச்சது மாதிரினே. நான் ஒன்னும் அவங்கள மாதிரி புரோக்கர்லாம் கிடையாது. எனக்கு போய் சொல்லவும் வராது. இங்க கொஞ்சம் லைட்டா கொசு கடிக்கும், பரவாயில்லையா? நாட்டுல கொசுக்கடி எல்லாம் பார்த்தா இருக்க முடியாது கிருஷ்ணா. என்ன கொஞ்சம் உண்மையை சொல்ல விடு பாய். இதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கல? நல்லா இருக்கு. சரி வாங்க பேசி முடிச்சிருவோம். வீடு பிடிச்சிருக்கா? வீடு சந்தோஷம். மூர்த்தினே, என்ன கிருஷ்ணா? நமக்கு வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. சந்தோஷம். இந்தாங்க 1000 ரூபாய் அட்வான்ஸ் தரேன். மிச்சத்தை பால் காய்ச்சும் போது தரேன். இந்தாங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து கூடிடுறோம். சரியா? அந்த வீடு அட்வான்ஸ் வாங்கி திருப்பி கொடுத்துறேன். ஐயோ பரவாயில்லைங்க, நமக்குள்ள என்ன இருக்கு, ஒண்ணுக்குள்ள ஆயிட்டோம். சரியா? பணத்தன்னது போதும் பாஸ். இட்லி சூடார போது சாப்பிடுங்க. தம்பி தம்பி, என்னன்னு போய் பாரு. தேவையில்லாம இந்த வீட்டுல எங்களை புடி வச்சிட்டீங்களப்பா. இருங்கண்ணே. பாஸ், உங்க கடலை வண்டி ஓனரு கடும் கோவத்தோட வந்திருக்காரு. என்னவா? என்னன்னு சொல்லுங்க பாஸ் கிட்ட. என்ன பிரச்சனை? சொன்னதை விட அதிகமா ஆள் வந்தா என்ன பார்த்தோம்? நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல தண்ணி பிரச்சனை இருக்குன்னு. வீடு இருந்தா 4 பேர் வரத்தான் செய்வாங்க. சுடுகாடுக்கு தான் எப்பயாச்சும் ஆளுக்கு போகும். தொந்தரவு போல நாளைக்கு வீட்டை மாத்திருவேன், பரவாயில்லையா? ஏறு, இப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீன்னு வச்சுக்க, இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு ஊர்ல போய் பரவி விட்டுருவான். கடைசி வரைக்கும் நீ வீட்டை பூட்டிட்டே வச்சிருக்கன்னு. கூட பிறந்த அண்ணன் வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? லீவ்ல வந்திருக்காப்ல, திரும்ப போயிடாப்ல. அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? கிருஷ்ணா, நீ சொல்றீங்களாலதான் போறேன். அடிக்கடி ஆள் வந்துச்சுன்னா பாத்துக்கோ. போங்க. வீட்டை நம்ம கிட்டே வாடகை கேட்பாங்க போல. விடுங்க தம்பி, அதான் சத்தத்தை குறைச்சிட்டாரு. ஒண்ணுமில்ல, கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க மேடம். மேடம்மா? அடிச்ச புள்ள மயிலு. அப்ப சரித்தேன் பாஸ். வீட்டுக்காரனுக்கு ஒத்த வீடு, இல்லாதவனுக்கு 1000 வீடு. பயந்தீங்கன்னா மேற்கொண்டு பயமுறுத்துவாங்க. தைரியம் நிமிந்து பாருங்க, பயந்து போறாங்க. வீட்டு வாடகைக்கு ஆள் வரலனா வீட்டுக்காரன் பாடு திண்டாட்டம் தானே. நல்லது சொல்றீங்க. அவங்க டிவில சத்தம் வச்சாங்கன்னா அதோட 2 மடங்கு அதிகமா சத்தம் வைங்க. காதுல பஞ்சு வச்சுட்டு அமைதியா போயிருவாங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க மேடம், பாத்துக்கலாம். நேரத்துல பல்லு விளக்குனா தண்ணி பஞ்சம் வராம. யாரு நீங்க? ஓவரா பேசுறாங்க. இந்த வீட்டை புடிச்சு கொடுத்த புரோக்கர் நல்ல மனுஷன். இங்க என்ன உட்காந்துருக்கீங்க? எங்கேயும் போனோமா? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்காக பதிவு வந்தேன், இன்னும் திறக்கல. இங்கயா? இவனுங்க நம்புறீங்க? உங்க பொண்ணு அவ்வையாரான விட மாப்பிள்ளை படம் கண்ணில் காட்ட மாட்டாங்க. அவனுங்களை விடுங்க. பார்க்க லட்சணமா சரஸ்வதி மாதிரி பொண்ணை பத்தி வச்சிருக்கீங்க. நான் வேணா மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? சரியா இருந்தா சொல்லுங்க. பாஸ், எனக்கு ஒரு உண்மை தெரியுன்னு. நீங்க அந்த பொண்ணை விரும்புறீங்க, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேற பாக்குறீங்க. என்ன அர்த்தம்? நம்ம விரும்புற புள்ள நல்லா இருக்கணும்னு அர்த்தம். பயங்கரமான அர்த்தமா இருக்கே பாஸ். வணக்கம். வாங்க தம்பி, வாங்க தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கடலை சாப்பிடுங்க, சூடா. குடுங்கயா குட்டலாம். கொடுங்க. இதுல உங்க பொண்ணுக்கு 4 மாப்பிள்ளையோட ஜாதகம் இருக்கு. நல்ல ஜோசியரை பார்த்து பொருத்தம் பாத்துக்கணும். நீங்களே பாத்துக்கீங்களா? அதுக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க. அது அவங்களே பாத்துக்குருவா பாஸ்.
சாரிப்பா. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? குடும்ப ஜோசி இருக்காரு, அவர்கிட்ட பாத்துக்கிறேன். சந்தோஷம். இந்தாங்கய்யா. தம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பழக்க வழக்க வேற, பிசினஸ் வேற. வைங்கயா. நண்பா நண்பா, ரொம்ப சங்கட்டமா இருக்கு. உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாத்தியா, அது என்னாச்சு? அதுவா, 4 ஜாதகத்தோட சேர்த்து போனா போது இருக்கட்டுமே சொல்லி என் ஜாதகத்தையும் கொடுத்தேன். பார்த்தா 10 பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மாஷா அல்லா, சந்தோஷம்டா. நீ கெட்டிக்காரன்டா. சாதகத்தையே லவ் லெட்டரா கொடுத்துருக்குற. என்ன பண்றது பாய், என்னதான் காதலிச்சாலும் கட்ட சரியா இருக்கான்னு தானே பாக்குறாங்க. சரி, அடுத்த கட்டமா நான் என்ன செய்யணும்? பேசணும். பேசிடுவோம். பாய் தம்பி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, எங்க கூட்டு போறீங்க? சொல்றேன். தா பாத்தீங்கல்ல, நம்ம கிருஷ்ண ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு கட்டின வீடு. ஒத்த வீடா இருக்கு? ஒத்த வீடுன்னு சொல்லாதீங்க, இந்த ஏரியாவுக்கு வீடுன்னு சொல்லுங்க. நாளைக்கு வரப்போற பொண்டாட்டிக்காக இன்னைக்கே வீடு கட்டி வெள்ளையடிச்சு வச்சிருக்காருன்னா பாருங்க. பண்ட பாத்திரம் எல்லாம் புதுசு. இந்தா இங்க இருந்த கேஸ் அடுப்பும் மிக்சியும் தான் இப்ப உங்க வீட்டுல இருந்து இருக்குது. கல்யாணத்துக்கு சீர் செலவு மிச்சம். ஒரு குடும்பமா வாழணும்னு அவளுக்கு அவ்வளோ ஆசை. பொண்ணை மட்டும் அனுப்பிச்சா போதும். பீரோ புதுசா? ஐயோ தொடாதீங்க. புதுசாவா? தொட்டா கோடு விழுந்துரும். ஒரு வயலையும் தொட விடுறது இல்ல. இது எத்தனை சென்ட் நிலம்? 5.5 சென்ட். அதான் ஒரு கிரவுண்ட் வரும். அப்புறம் ஏன் இன்னும் கல்யாணம் முடிக்கல? மாரிசாமி என்ன, இந்த நாட்டுல பல பேருக்கு கல்யாணம் நடக்காததுக்கு செஞ்சு வைக்கிறதுக்கு ஆள் இல்லாதனாலதான் நாங்களும் முயற்சி பண்றோம். லேட் ஆகுது. தண்ணியை குடிச்சு பாருங்க. தேங்காய் தண்ணி. நம்ம கிருஷ்ண பையன் மனசு மாதிரி அம்புட்டு இனிப்பு. அப்பா அம்மா சொந்த பந்தம் யாரும் இல்லையா? அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா தவறிட்டாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இவனுக்கு எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும்னு பார்த்தாங்க. இவன் தான் படிச்ச பிள்ளைதான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறானே. தாய் மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, கல்யாணத்துக்கு வந்துருவாரு. தம்பி என்ன படிச்சிருக்காப்ல? தம்பி 3வது வரைக்கும் படிச்சிருக்காப்ல. என் பொண்ணுக்கு சமமா படிக்கலையே. உங்க பொண்ணு என்ன பாஸ் பண்ணிருக்கல, அதுக்கு மேலயா வேணும்? 10th வரைக்கும் பெரிய படிப்பு தான். படிப்பெல்லாம் பெருசு பண்ணாதீங்க, திறமைய பாருங்க, குணத்தை பாருங்க. பிள்ளைய கொடுங்க, கிருஷ்ணா உள்ளங்கையில வச்சு காப்பாத்துவாப்புல. பாய், மத்தத நிச்சயத்தன்னைக்கு பேசிக்குவோம். எது? அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இவர்தான் கிருஷ்ணனுடைய தாய் மாமா. வணக்கம் ஐயா. எல்லாம் கடவுளோட செயல், நம்ம கையில என்ன இருக்கு? மாஷா அல்லாஹ். சாவித்திரி, இங்க வாமா. அவங்களையும் தொந்தரவு பண்றீங்க? ஏத்தானே பார்த்தேன். தொந்தரவு இல்ல, சம்பிரதாயம். நாங்க எல்லாம் பாக்கணும்ல. சரி. சரிம்மா. அப்புறம் தேதியை முடிவு பண்ணிட்டா கல்யாண செலவெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். ரொம்ப இறங்காதிய பாய், கேவலம். நானா சொல்றேன், கிருஷ்ணன் சொல்றேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பள்ளிக்கூடத்துக்கு போலீங்க, 3வது வரைக்கும் படிச்சிருக்கேன். தற்குறியா? தம்பி என்ன பேசுறீங்க? இல்ல பரவாயில்ல, பதட்டப்படாதீங்க. படிக்காத நம்ம ஊர்ல தற்குறி தானே சொல்லுவாங்க. சரி, என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஆட்டோ ஓட்டுவேன், ஆம்புலன்ஸ் மாதிரி 24 மணி நேரம் ஆட்டோ ஓட்டுவேன். 24 மணி நேரம்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நைட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலையிறது, ஆள் பிடிக்கிறது, லாட்ஜ் கூட்டு போறது, புரோக்கர் வேலை பாக்குறது, கொஞ்சம் காசு கிடைச்சா அதுக்கு மேலயும் பண்றது, அதானே? சரி, கிளம்பலாம். என்ன பத்தி ஆட்டோ ஓட்டுற பையனி என் தங்கச்சி கேட்டு வருவியா? இந்த ஜில்லா முழுக்கடை பத்தி கேட்டு பாரு, யாரும் தெரியும் உனக்கு? நான் காமராஜர் மாதிரி கை சுத்தம் வேணும்டா. இது வரைக்கும் ஆட்டோ சும்மா போனதில்ல. சும்மா போனாலும் யாரும் ஏத்தி தானே போவேன். என்னை நம்பி வயசு பிள்ளையானு போடுற இந்த ஊர்ல
நான் பள்ளிக்கூடம் போனதில்ல, ஆனா தினமும் பள்ளிக்கூடம் போறேன் பிள்ளைங்களை பத்திரமா அறிக்கை விடுறதுக்கு. முட்டாள் முட்டாள் முட்டாள். வாழ்க்கைய பாடண்டா எனக்கு. யாரா தற்கொலை? யாரா தற்கொலை? அது ஆட்டோட என்ன பெத்தவ எங்க அம்மா. எனக்கு சோறு போற சாமி. சாவித்திரி விரும்பிட்டேன்னு பாக்கல, இல்லாட்டி உன்னை வகுத்து வைங்க. விடு. சரி வாங்க பாஸ். விடு கிருஷ்ணா, போ போ. வாங்க பாஸ் போலாம். சும்மா உள்ள போடா. தம்பி, பேசாம இருடா. விடுடா, வாடா, உள்ள போடா. போ, வரேன். வீட்டுல கொண்டு விட்டுருங்க. நீ போ பாஸ், அவனை நீங்க தேங்காய் தூக்கி எரிஞ்சது கரெக்ட். நீங்க அவன் மண்டையை உடைச்சிருக்கலாம். ஆட்டோ ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுக்கே 3 சக்கரம், அதுவும் இத்துணுண்டு. அதை வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க. அத அவன் கேவலமா பேசினானா? என்ன இருந்தாலும் அவன் பொண்ணோட அண்ணன். அடிக்கலாமா நீ? யோ, எனக்கு என்ன குறைச்சல்? ஆட்டோல எட்டு போட்டு காட்டுவா? இந்த ஊரோட முதல் ஆட்டோ டிரைவர் நான் தான்யா. படிக்காத ஏன் குத்துமா? படிப்பு ஏறல, படிக்கல, அதான் படிச்ச பிள்ளைய பார்த்து கேட்கறோம். எம்ஜிஆர் என்ன படிச்சாரு? நாட்டு ஆள்லையா? திறமைய பாருங்கயா, பொண்ணை வச்சு வாழ்வானான்னு பாருங்கயா. பொண்ணு உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, போய் கூட்டு வா, நான் கட்டி வைக்கிறேன். தனியாவா? இல்ல பாஸ், நீங்க போய் கூட்டு வாங்க, மித்த ஏற்பாடுகளை நாங்க பண்ணிக்கிறோம். எந்த உதவி வேணாலும் உடனே கூப்பிடுங்க பாஸ். எங்க புரோக்கர் பட காத்திருக்கும். கூட பிறந்தவளை போய் 2ஆம் தலைமுறை கட்டி கொடுப்பா. என் கோவத்தை கலப்பாம போயிடு. அந்த ஆட்டோக்காரெல்லாம் ஒரு ஆளு, அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றியே. இப்போ நீ வா. விடு. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் உனக்கு அடிமையா? நீ யார் என் வாழ்க்கையில முடிவெடுக்க? நான் படிச்சவன், எனக்கு எல்லாம் தெரியும். என்னத்த தெரியும்? பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கல. ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு தரேன். நான் சொல்ற பேச்சு கேளு. இந்த மாதிரி உணர்ச்சிக்கலாம் அடிமையா நினைச்சுக்கேன், அப்புறம் கெட்டு சீரழிஞ்சு நடுத்துல தான் நிப்பேன். என்ன உணர்ச்சி? கல்ல கீழே என்னப்பா இது லூசு? வேணாமா, கீழே போடுமா. நீ கோவப்படாதமா, ஒண்ணு நடக்காதுமா. கல்யாணமே வேணாம், மூளை கீழே போடுமா. விட்டுரு சாமி. வேணாமா, எங்க அம்மா மட்டும் இருந்தா என்ன இப்படி விட்டுருக்குமா? என்ன சாவித்ரி? சாவித்ரி வா வா. ஏய், கூட பிறந்தவனாச்சு அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். மரியாதை கல்யாணத்துக்கு வந்து. ஏய் சாவித்ரி, சொல்லிட்டே இருக்கல, போகாத. எல்லா பிள்ளைகளும் அம்மி மிதிச்சுதான் கல்யாணம் பண்ணும். இந்த புள்ள அம்மிக்கல்ல தூக்கி போட்டு மிரட்டிட்டு வந்திருக்கு. பாத்து நடந்துக்கிறாதா? முகத்துல முடிவு தாலி கட்டிட்டு நீங்க கட்டுங்க பாஸ். கட்டிப்பில. ஒரு வழியா உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. ஆனா அவங்க கல்யாணத்துக்கு தடையா இருந்தது உங்க அப்பா படிக்காதுதான். இப்ப புரியுதா பாப்பா? நீங்க நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும். ஏன் அப்பா ஆசைப்படுறேன்னு நல்லா படிக்கணும், சரியா பாப்பா? டேய் பாப்பா, தூங்கிட்டியா? நீங்க எல்லாம் வளர்ந்துட்டீங்கல்ல, நீங்களே சாப்பிட்டு ட்ரெஸ் மாட்டி கிளம்ப முடியாது? அம்மா தானே ட்ரெஸ் மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும். சினிமாவுக்கு மட்டும் தானா கிளம்பி போறீங்க. பேச்சு மட்டும் பெரிய மனுஷி மாதிரி பேசுறது. முதல்ல நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல பேரை வாங்கு. அப்ப நித்யாங்கிறது நல்ல பேர் இல்லையாப்பா? அம்மா சொல்றது வேற பேருடா. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நல்லா சந்தோஷமா இருங்க, விளையாடுங்க. அது போதும். சொல்லி இந்த பிள்ளைகளை கெடுக்குறீங்க. படிப்புல சுத்தமா கவனமே இல்ல. எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து வேற பேசுதுங்க. நான் தாண்டி உனக்கு அடிமை, என் பிள்ளைங்களுமா. அம்மாக்கு டாடா சொல்லுங்க. எப்படி அழகா கோவப்படுற?
இடது பக்கம் கல்ல உண்டியா. டேய் நின்னுக்கு போறாங்கடா, அவசரம் வேண்டாம். வாடா. பசங்க டாடாடா. இறங்கும். சரிடா போயிட்டு வரேன். டேய் பாப்பா கையை பிடிச்சு கூட்டு போ. டாடாடா. கிருஷ்ணா, நம்ம பண்ணபுரத்துல ஒரு மலையாளி இடம் போட்டிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம டீச்சர் எல்லாம் வாங்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. உனக்கு தான் ஊரே தெரியும்ல, பேசி வித்து கொடுத்தா கமிஷன் கிடைக்கும்ல. நான் எத்தனை நாளைக்கு தான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருப்பேன், முன்னுக்கு வர வேண்டாமா? ஆமா, வரும்போது பார்த்தேன் அண்ணா. சரியான நேரத்துல சரியான யோசனை. எப்படா என் பிள்ளைங்க நம்ம பள்ளிக்கூடத்துல மாத்தலான்னு இருந்தேன். கடவுள் உங்க வாயாலே வழி காட்டான் பாருங்களேன். கிண்டல் பண்ற பாத்தியா? சரிண்ணே, நான் போய் பாக்குறேன். சரி சரி, வாப்பா. சரிண்ணே. வாங்க பிரதர், சொல்லுங்க என்ன வேணும்? இல்ல, இந்த 2 ஏக்கர் நிலத்தை மொத்தம் எத்தனை சென்டா பிரிக்கிறீங்க? 10ல இருந்து 10.5 சென்டா பிரிச்சிருக்கோம். ஏன்? இந்த ஜென்மத்துல உங்களால விற்க முடியாது, ரொம்ப கஷ்டம். 5.5 சென்டா பிரிங்க, 60-40 தான் விற்கும். 10-10.5 சென்டா விற்காது. தம்பிங்க வாப்பா. யாருப்பா நீ? ஏன் இடத்துக்கு வந்து ஏடம் வைக்காதுங்கிற? பார்த்தா தெரியல உங்களுக்கு? ஆட்டோக்காரன். ஆட்டோக்காரன் நான் கொம்பா? இடத்த பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் ரிட்டையர் ஆகும்போது கிடைச்ச அத்தனை காசையும் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கேன். பெரியகுளம் பகுதியில் சர்வேரா இருந்தவன் நான். என்ன பாத்திருக்கேன் நீ? சார் அப்படி இல்ல சார், நான் இந்த ஊர்க்காரன். எந்த குருவி எந்த மரத்துல இருந்து பறவும் எனக்கு தான் சார் தெரியும். இடம் ஏதாவது வாங்க போறியா? உங்களுக்கு புரியல சார், நான் இங்கதான் பிறந்து வளர்ந்தேன். நான் சொன்ன இந்த ஊர்க்காரங்களாம் நம்புவாங்க. உங்களுக்கு இடத்த வித்து தரலான்னு வந்திருக்கேன். புரோக்கரா? முருகா, அந்த நோட்டீஸ் எல்லாம் எடுத்து கொடு. வித்து கமிஷன் வாங்கிக்க. வித்தா நீ கமிஷன் வாங்கிக்க. கொஞ்சம் பொறுப்பா. ஏங்க, கமிஷனுக்கு வேலை செய்ய முடியாதுங்க. அப்புறம் இப்போ வர்ற லாபத்துல 6 ரூபாய் நீங்க எடுத்துக்கோங்க, 4 ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க. இதுல எவ்வளவு லாபம் வரும் எனக்கு நல்லாவே தெரியும். 1 மாசம் எல்லா பிளாட்டையும் முடிச்சு காட்டுறேன். நீ என்கிட்ட பார்ட்னர்ஷிப் கேக்குறியா? ஆமா சார், கிளம்ப. ஏதாவது தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். நிறைய வேலை இருக்கு. அப்ப நம்ம சொன்னது என்னன்னா, இந்த சைடு நீங்க வாங்கிக்கலாம். அப்புறம் வரேன் சார். கிளம்புப்பா. கிளம்புங்க. இடம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை சொல்லுங்க. எந்த இடத்த நீங்க எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த சைடு நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா சொல்லுங்க. வேற எதுவும் வேணுமா சார்? கார்ல வெயிட் பண்ணு. சரிங்க சார். என்ன யோசனையா இருக்கீங்க? விளையாடுங்க. இல்லையா, கிருஷ்ணன் ஒரு ஓட்டக்காரன் பையன் ஊர்ல அத்தனை பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரே மாசத்துல நம்ம பிளாட் எல்லாத்தையும் வித்து தரேங்கிறான். விவரமான பையனா தான் இருக்கான். என்ன காசு மட்டும் கொஞ்சம் அதிகமா கேட்கிறான். உள்ளூர்காரங்க வித்து கொடுத்துருவாங்க. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? டிக்கு இன்னும் முடிவெடுக்கலையா? நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான், தெரியாத வேலையை தொட்டவனும் கெட்டான். உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத ஆசை? எனக்கு இல்லடி, என் பிள்ளைகளுக்கு. அதுக்கு நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வேணாமா? நீங்க எப்போ புரோக்கர் வேலையை முழுசா பாத்திருக்கீங்க? உனக்கு முன்னாடியே தெரியும், எங்க அப்பா பெரிய நிலத்தரகர். அந்த எத்தனை பேருக்கு இடத்த வாங்கி கொடுத்துருக்கா தெரியுமா? நான் சின்ன வயசுல அந்த கூட போயிருக்கேன். எனக்கு நல்லா தெரிஞ்சு நான் இந்த வேலையை பார்க்காம இருக்கேன். இதுல நிரந்தர வருமானம் இல்ல, பாக்கல. இப்ப சந்தர்ப்பம் இது, நான் இதை பயன்படுத்திக்கிறேன். எல்லாரையும் ஒன்னாதான் ஆட்டோல கூட்டு போறேன். அப்புறம் ஏன் என் பிள்ளைங்க மட்டும் இங்கிலீஷ் பேச மாட்டேங்குது? அப்புறம் எப்படி போட்டி போட்டு அது வாழ்க்கையில முன்னுக்கு வரும்? உனக்கு ஒரு தகவல் சொல்லட்டுமா? கவர்மெண்ட் டீச்சர் பிள்ளைங்களும் இந்த கான்வென்ட் எல்லாம் படிக்குது. என் பிள்ளைங்க படிக்கூடாதா? நல்லா படிக்கிற பிள்ளைங்க எங்க வேணாலும் படிக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடமா, அந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடமா எனக்கு தெரியாது. ஆனா என் பிள்ளைங்க இங்கிலீஷ் பேசணும், அவ்வளவுதான்.
விபூதி கரெக்டா இருக்குல்ல? அமைதியா கவனி, என் ஆட்டத்தை பார். வாங்கண்ணே உட்காருங்க. வண்டிடுறா. என்ன கிருஷ்ணன், இப்பதான் வெள்ளையும் சொல்லையுமா நம்ம பாடின கணக்கா ஜம்மன் இருக்கீங்க. சரி, அப்ப நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ரோடுப்பா, அழகான ரோடு ஃப்ரீயா போட்டு தரேன். அப்புறம் குடிநீர் 40 அடியில நல்ல பிரமாதமான தண்ணி கிடைக்கும். அப்புறம் பக்கத்திலே வந்து அரசு மருத்துவமனை வரப்போகுது. அப்புறம் நம்ம ஒரு பண்ணைப்புறம் இருக்குல்ல, பண்ணைப்புறத்துல ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. வந்தாலும் வரலாம். சார், வந்தாலும் வரலாம் போய் எப்படி சார் எடுத்து வைக்க முடியும்? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றாரு, அவ்வளவுதான். மக்களை மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வண்டியில வச்சிருப்பா. வாங்க பார்ட்னர். சார், ஒரு பொண்ணு ஒண்ணு ஏற்பாடு பண்ணி சார், இந்த இது பண்றதுக்கு டிவில விளம்பரம் பண்றதுக்காக அந்த பேப்பர் எடுத்துட்டு வா. பண்ணைப்புற அருகில் ₹45,000 அரை கிரவுண்ட். இதெல்லாம் முக்கியமா இருக்கணும். நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக. சிரிச்சுட்டு பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் சரிதானே சார்? வாங்க. ஓகே. தேங்க்ஸ் கிருஷ்ணன். நல்லா பல இருக்கீங்களே. டெய்லி பஞ்சாமிரதம் சாப்பிடுவீங்களோ? டெய் பால்கோ சாப்பிடுவோம். சும்மா ஒரு பொம்பளை பிள்ளைய பாராட்டினா உனக்கு பிடிக்காத? தேவையில்லாம யாரையும் பாராட்ட கூடாது சார். தேங்க்யூ. பார்த்து சுற்ற போகுது. அதுக்கு தான் காலி டம்ளர் கொடுத்தேன், ஆத்தி குடிங்க. நீ போ. சோ ஸ்வீட். ரொம்ப ஆத்தாதானே, சூடு பெற போகுது. நம்ம தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் அருகே மனையின் விலை வெறும் 45,000 மட்டுமேங்க. நம்ப முடியல. என்னால கூட தாங்க நம்ப முடியல. அச்சய தேதி முன்னிட்டு பத்திரப்பதிவு கூட இலவசமா தராங்க. இது அட்ரஸ் தெளிவா போட்டிருக்காங்க. ராதாகிருஷ்ணா, இங்க வாணி, இங்க வாயா. ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த பேக வச்சுக்கிட்டு? கிருஷ்ணா, உன்ன நான் முதல்ல நம்ப இல்லையா நீ என்கிட்ட முதல்ல வந்தப்போ. ஆனா நீ கெட்டிக்கார ஐயா, சாதிச்சுட்ட. நீ உன்ன மாதிரி ஒருத்தர் என் லைஃப்லயே நான் பார்த்தலையா. நீ பயங்கரம் ஐயா, அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கியா. சொன்ன மாதிரி அத்தனை பிளாட்டையும் வித்து கொடுத்துட்டேன். நாளைக்கு இது அச்சய திருதியா இல்ல என்னோட பிறந்த நாளான்னு ஒண்ணுமே புரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நான். சந்தோஷமா இருக்கு சார். நாளைக்கு எல்லா மக்களுக்கும் பத்திரப்பதிவு முடிக்கிறோம். அப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். என் கூட இருக்கணும், நீ கூடவே இருக்கணும். விட்டு போக நினைச்சேன், தொலைச்சு சரகு உத்தம இருக்க. நீ நல்லா சாப்பிடியா சார்? இல்ல சார், வேணாம் சார். நீ இது வரைக்கும் குடிச்சதே இல்லையா? இல்ல சார், சின்ன வயசுல குடிச்சிருக்கேன் சார். உணவோட கல்லு குடிச்சிருக்கேன் சார். அது உலகத்துல அத்தனை பெரிய பெரிய வியாபாரம் இந்த 2 கோப்பை இப்படி இடிச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. சேர்ந்து குடிக்கலன்னா வியாபாரம் வளராதியா? குடி அண்ணா, எடுத்து குடிங்கண்ணா. நீயும் முதலாளி தானே? குடி ராதாகிருஷ்ணா, குடி. பழக்கம் இல்ல சார். குடிச்சு ஓவர் ஆச்சுன்னு வச்சுக்க,
இங்கே நம்ம ரூம் இருக்கு, படுத்துக்கலாம், தூங்கலாம், அவ்வளவுதான். குடி. இல்ல சார், எனக்கு வெளியில பார்த்தா தூக்கம் வராது சார், வீட்டுக்கு தான் சார் போகணும். ஆனா வீட்டுக்கு போகலாம். குடி இப்போ, குடி இப்போ. Cheers. அவ்வளவுதானே. எப்படி இருக்கு சரகு? பார்ட்னர், இன்னும் ரவுண்ட் ஊத்துங்க பார்ட்னர். அண்ணா வீடு வந்துருச்சுண்ணா. அண்ணா நம்ம வீடு வந்துருச்சுண்ணா. என் வீடு தானே? ஆமாண்ணே. நீதான் குடிச்சிருக்க, பாத்து போடா. போடா. சரிண்ணா, பாத்து போன. குடிகாரம். ஏய் சாவித்ரி, சாவித்ரி. குடிச்சிருக்கீங்களா? ஆமா, பெரிய இடத்துல. என்ன புது பழக்கம் இது? உங்க பழக்க வழக்கமே சரியில்லை. என் பிள்ளைங்களை பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறேன். எனக்கு இது பிடிக்கலங்க. எது பிடிக்கல? நான் முன்னேறது பிடிக்கலையா? இங்க பாருங்க, தப்பா முன்னேறக்கூடாது. நமக்கு எதுக்கு அடுத்தவங்க காசு? கோக்காரி. எனக்கு இந்த நாத்தம் பிடிக்கல. பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கு, அதுங்க பார்த்தா என்ன நினைக்கும்? பேசாம இங்க உட்காருங்க. ஏய், நான் ஒரு பெரிய தொழிலதிபர், எனக்கு மரியாதை கொடுறேன். சாவித்ரி, ஏய், வெளியே கடங்க, அப்பதான் வீட்டோட அருமை தெரியும். சாவித்ரி, வீட்டுக்கு வர லட்சுமி வேணான்னு சொல்லாதே, பின்னாடி வருத்தப்படுவ. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப ஆரம்பிச்சு. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிங்க, இதுக்கு ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் முதல்ல கொடுங்க. அண்ணா இங்க வாங்கண்ணே. எங்கடா போன? டாக்குமெண்ட்ஸ் யாரா செக் பண்ணுவோம்? இங்க வாங்கண்ணே. வணக்கம் தம்பி. இல்ல இருக்கு. சரி போங்க, சீக்கிரம் வாங்க. என்னடா போனா? பாத்ரூம் வருது, துணைக்கு வரீங்களா? கார் அங்க இருக்குங்க. அவர் அப்பவே காலி பண்ணி போயிட்டாரு. ரிசப்ஷன்ல கேளுங்க, தெரியும். சொல்லுங்க சார். ரூம் நம்பர் 209 மாதவன் சார் ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, அவர் எங்க லாங் டைம் கஸ்டமர் தான். இன்னைக்கு காலையில 8 மணிக்கே செக் அவுட் பண்ணிட்டாரு. 8 மணிக்கு போயிட்டாரு? ஆமா. தம்பி ரியல் எஸ்டேட் மாதவனா? அப்படி சொல்லாம போயிட்டாரு. காலையில ஊர் கிளம்பி போயிட்டாரு. பண்ணப்புறத்துல இருக்கிற நிலத்தை எல்லாம் சில்லறை சில்லறையா விக்காம தேனி செல்வராஜுக்கு மொத்தமா வித்துட்டு போயிட்டாரு. உங்களுக்கு தெரியாதா? போயிட்டு அடுத்த மாசம் வரேன் இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா போறாரு. ஐயோ பையா, என்கிட்ட கார் இருந்ததுனால எனக்கு வேலையை கொடுத்தான். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அண்ணே நீ ஊருக்குள்ள போயிடாதனே, உன்னை அடிச்சு கொன்னே விடுவாங்க. ஊர் சனம் மொத்தமா நம்பி காசு கொடுத்துருக்காங்கடா. அதுக்கு முகத்துல எப்படி நான் முடிப்பேன்? நீ பேசுறத ஆரம்பம் உட்காந்து விசாரிக்க மாட்டானே. உன்னை அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. பேப்பர்ல பேர் வந்துருனே, கேவலமா போயிருனே. அப்புறம் நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. ஊருக்குள்ள போகணும்னா ஒண்ணு நீ காசோட போகணும், இல்ல அந்த மாதவனோட போகணும். ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாதனே, கேரளா காவலத்துல இருந்தால் வீடு இருக்கு, நான் அங்க போயிருக்கேனே. களத்தில் மாதவன் கேட்டா சொல்லிடுவாங்க. அதான் அந்த வீட்டோட பேருனே.
அண்ணே வேற எந்த தப்பான முடிவுக்கும் போயிடாதண்ணே. சாவித்ரி 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 சீக்கிரம். அந்த ஆளும் நீங்களும் என்னத்தை செஞ்சு தொலைச்சிங்க? 4 தடவை போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கு. நான் வீட்டுல இருந்தா வருவாங்க. அப்படி பார்க்காத பார்க்காத, என் பலம் எல்லாம் போயிருமோன்னு பயமா இருக்கு. ஊர்க்காரங்க காசை வாங்கி என்ன பண்ணீங்க? புரியல. எனக்கு தெரியும். நீங்க லாட்ஜ்ல ரூம் போட்டது, கூத்தடிச்சது, எல்லா கர்மமும் எனக்கு தெரியும். அப்படி இல்ல சாவித்ரி. தொடாதீங்க. உங்களுக்கு உண்மையான பொம்பளையா நேர்மையா நடந்திருக்கேன். நீங்க அழுக்காயிட்டு வந்து என்ன தொடாதீங்க. இப்போ ஊர்க்காரங்க உன் புருஷன் அவன காசை குடுன்னு சொன்னா என்ன பண்ணுடி? விளக்குமார் பிஞ்சிரும். என்னைய கேட்டா கொடுத்தாங்க கேப்பாங்களாம். கேப்பையில நெய் வடியுதுன்னு. ரொம்ப பயமா இருக்குப்பா. எல்லாரும் வந்து சண்டை போடுறாங்க. அம்மா பாவம்பா, போலீஸ்காரங்க வந்து கேக்குறாங்க. இது உங்க வீடு. எந்த காரணத்தை கொண்டும் நீயும் அம்மாவும் பாப்பாவும் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. புரியுதா? சரிப்பா. அப்பா, அப்பாவுக்கு மனசு சரியில்லை. அப்பா ஓட போறேன். மனசு சரியில்லைன்னு என்ன பண்ணும்? ஓடணும். ஓடினாதான் நல்லா இருக்கும். அப்பா ஓடுறேன். நல்லா ஓடுப்பா. அப்பா ஓடட்டுமா? நல்லா ஓடுப்பா. வேகமா ஓடுப்பா. ஸ்டேஷனுக்கு போய் பிரச்சனையை முடிக்க பாருங்க. தலையில அடிச்சு சொன்ன கேட்டீங்களா?
சார் மாதவன் சார், வீட்டுல யாராவது இருக்கீங்களா? வணக்கம், என் பேர் ராதாகிருஷ்ணன். நான் தேனி மாவட்டம் பண்ணப்புறத்துல இருந்து வரேன். மாதவன் சார் இருக்காங்களா? എവിടുന്ന് വരുന്ന പറഞ്ഞേ? தேனி மாவட்டம் பண்ணப்புறத்துல இருந்து வரேன். ഓ, മാധവൻ ഇവിടെ ഇല്ല. 1 വർഷമായി അവൻ ഇവിടെ വന്നിട്ട്. വന്നാ ഞാൻ പറയാം. മോനെ, എന്റെ മോനെ തേടി ഇത്ര ദൂരം വന്നതല്ലേ? എന്താ കാര്യമെന്ന് പറഞ്ഞിട്ട് പോ. ഞങ്ങളുടെ കറിയൊക്കെ മോന് ഇഷ്ടപ്പെടുവോ എന്തോ? മോന് ഇഷ്ടപ്പെട്ടോ? ആ, ഇനി പറ, എന്റെ മോന് എത്ര രൂപയാ മോന് തരാനുള്ളത്? 10 லட்சம் ரூபா. இடத்துக்காக 25 பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். சாரை ஏமாத்திட்டாரு. இப்ப என்னால ஊருக்கு திரும்பி போக முடியாது. മോൻ കല്യാണം കഴിച്ചതാണോ? 2 பிள்ளைங்க. എന്റെ ഈശ്വര, $10 ലക്ഷം രൂപയൊന്നും ഞാൻ വിചാരിച്ചപ്പോ ഉണ്ടാക്കാൻ ഒക്കത്തില്ല. ഈ വീട് മുഴുവനും ബാങ്കിൽ കടത്തില്ല. എന്റെ കയ്യിൽ വേറെ ഒന്നുമില്ല. എന്റെ ആത്മാവ് ഒന്നുണ്ട്, അതാര് വാങ്ങിക്കാനാ? மா மா എന്റെ മോനെ ഇതൊന്ന് കൊണ്ടുപോകും. അവനിവിടെ വന്ന ഉടനെ ഞാൻ വിവരം അറിയിക്കാം. ഫോൺ നമ്പർ മാത്രം തന്നിട്ട് പോ. പെട്ടെന്ന് നിന്റെ കുടുംബത്തിൽ നിന്ന് ചേര്. எனக்கு இதெல்லாம் வேணாமா, எனக்கு மாதவன் சார் வந்தா போதும். എപ്പോ വരുമെന്നൊന്നും അറിയില്ല എന്റെ പൊന്നു മോനെ. ഞാൻ ഒരുത്തി. അയ്യോ, டீ கிடைக்குமா ஒண்ணு? ചേട്ടാ, ഒരു 10 മിനിറ്റ് ഇരിക്കൂ, പാലാവുന്നേ ഉള്ളൂ. ஏதாவது வேலை கிடைக்குமா? ചേട്ടാ, ഇവിടെ ജോലിയൊന്നുമില്ല. അവിടെ ഒരു ചുരുണ്ടുപിടിക്കാരനെ കണ്ടോ? അയാൾ ഇവിടുത്തെ ഒരു ലോക്കലാ, മണികണ്ഠൻ. അയാളോട് ചോദിച്ചാ മതി. ഈ ഫാക്ടറിയിലൊക്കെ ആളെ എടുക്കുന്ന ആളാ. മനസ്സിലായ? ആ സൂപ്പർവൈസർ എന്റെ വെക്കിട്ട് കയറും. എന്നാ ശരി, കയറിക്കോ. മണി, വേല ഏതാവത്? നിങ്ങൾ കയറും, നിങ്ങളെന്താ നോക്കിക്കണം. പോ പോ പോ, പണിയൊന്നുമില്ലമ്മേ. കയറി കയറി കയറി. ராத்திரி தங்குறது கூட இடம் இல்ல, வேலை வேணும். എന്ത് പണിയാണെങ്കിലും എടുക്കോ? എന്നപ്പാ അതിൽ കയറിക്കോ. വണ്ടിയുടെ മര്യാദക്ക് പണിയാൻ പറ, അല്ലെങ്കിൽ നിനക്ക് പണിയാവേ. ഞാൻ കോൺട്രാക്ട് കട്ട് ചെയ്യും, മനസ്സിലായോ? ഇത്തവണ അങ്ങനെ ഒരു കുഴപ്പമുണ്ടാവില്ല. എല്ലാരും നല്ല പണിക്കാരാ. പേര് പറഞ്ഞു. வாசம்பு அண்ணாச்சியா? அண்ணடா தம்பிய எல்லாம் என் தலையெழுத்து. തന്റെ പേര് പറയൂ. என் பேர் ராதாகிருஷ்ணன். പോയിക്കോ. വാ വാ, കേറി വാ, കേറി വാ. പേരെന്താ? என்ன ராதாகிருஷ்ணா, ஊரை விட்டு ஓடியாண்டியா? இருப்பா, நானும் இந்த மாதிரிதான்.
இல்ல கையில ஒரு பை கூட இல்லாம வந்திருக்கிய, அதான் கேட்டேன். ஆமா ரூமுங்க? இல்ல இனிமேதான் பாக்கணும். தங்குறதுக்கு இடம் இல்லையா? நானும் உன்ன மாதிரிதான் ஊர் பக்கம் தலை காட்ட முடியாது. ரூபாயை தொலைச்சுட்டேன். ஏன் ரூபாய் இல்ல, ஒரு இடத்துல குடுக்க சொன்னாங்க, குடுக்க சொன்ன ரூபாயை தொலைச்சுட்டேன் சொன்னா நம்புவாங்களா? காசை நம்மகிட்ட கேட்பாங்க. அதான் இந்த பக்கம் ஆவியா திடுறேன். ஆமா, வந்தாரை வாழ வைக்கும் ஊர்ல இருந்து வந்திருக்க, ஏன் வந்த? அது ஒரு பெரிய கதை. அவ்வளவு பெரிய கதையா? அப்ப வா, வேலை பார்த்துக்கிட்டே கேட்போம். ராகிருஷ்ணா, இந்த ஊர்ல எல்லாரும் எப்படி அமைதியா தனித்தனியா வாழ்றாங்க பத்தியா? நம்மளால இப்படி இருக்க முடியுமாப்பா? எழுத்து வீட்டுக்கார என்ன பண்றான், பக்கத்து வீட்டுக்கார என்ன பண்றான்னு புறணி பேசலான்னு வையே, நம்மளாம் செத்தே போயிருவான். ഇരിക്കാൻ ഇടം ഇருக்கு, ഇപ്പൊ കിടക്കാൻ പായ ഇருக்கு, സഹായത്തിന് ഞാനുണ്ട്. പിന്നെ എന്തിനാ രാധാകൃഷ്ണ പേടിക്കണം? സഹായத்துக்கு நீ இருக்கியா? ஆம்பளைல வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? ഫിലോമി, ഫിലോമി വരുന്നു. ചായ എടുക്കട്ടെ? ആ, ഇത് രാധാകൃഷ്ണൻ. ഞാനിപ്പോ എന്ത് വേണം? ഫിലോമി ചേച്ചി இன்னைக்கு ടീയെ ഇവിടെ സൂടാ இருக்கு. മിണ്ടാതിരിക്കും, അവളുടെ ഇന്നിപ്പോ വാങ്ങിക്കും. ആ, അത് വേറൊന്നുമല്ല, ഇയാള് ഫാക്ടറിയിൽ ക്ലീനിങ് സെക്ഷനിൽ വന്നാ. ഇനി മുതൽ എന്റെ റൂമിലായിരിക്കും. ഇടയ്ക്ക് ചായ കുടിക്കാനോ വേറെന്തെങ്കിലും വന്ന് എന്റെ അക്കൗണ്ടിൽ എഴുതിയാ മതി. രാവിലെ നിന്റെ അടുത്തേക്ക് പറഞ്ഞു വിട്ടേ ഞാനാ. അത്ര പെട്ടെന്ന് ജോലിക്ക് ആയോ? കൊള്ളാലോ. അത് ശരി. ക്രിസ്റ്റി, കയറി പോവാത്ത. உங்க பொண்ணா என்ன படிக்குது? ചായ കുടിക്കാൻ വന്നവർ ചായ കുടിച്ചിട്ട് പോണം. ആവശ്യമില്ലാത്ത കാര്യങ്ങൾ അന്വേഷിക്കരുത്. ராகிருஷ்ணா, பழைய பழமா இருக்குன்னு நினைக்காத, சும்மா தைரியமா வா. அப்புறம் ரூம்ல கொசு கடிக்குதுன்னு கொசுவத்திய கொளுத்தி வச்சேன். எல்லா கொசுவும் சேர்ந்து கொசுவத்திய கடிச்சு பிடிச்சு போ உனக்கு கொசு கடிக்கலன்னா தூக்கமே வராது. அப்படி பழகிடுவ. കൊസുവിനേക്കാളും ഡേഞ്ചർ അയാള്. എന്റെ ചോര മുഴുവൻ ഊറ്റിയെടുക്കും. നീ സൂക്ഷിച്ചു. அடிக்கடி காதை திறந்துட்டு வந்து அங்க பார்க்க கூடாது. புருஷன் இல்லாத பொம்பளை அது, கோகாரி. வந்த இடத்துல வேலையை கிடக்கூடாது, சரியா? அங்க பாக்காத, உள்ளவா. பாகிஸ்னா பாத்துக்க, இதுதான் நம்ம வசந்த மளிகை. இங்க யார்ட்டையும் நீ பேச முடியாது. வீட்டை சுத்தி ஒரே தண்ணி. என் மூஞ்சிய பார்த்து தான் பேசணும். அதனால கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க. இங்க என் துணிமணி எதை வேணாலும் எடுத்து போட்டுக்க. ஆனா சட்டியை மட்டும் தொட்டுறாதப்பா, அது உனக்கு ஆபத்து. மணி சார், எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த காசை என் சம்பளத்துல கழிச்சுக்கிறீங்களா? അതൊന്നും കുഴപ്പമില്ല. എന്റെ കൂടപ്പുറപ്പാണ് ഞാൻ ചെയ്യണ്ടേ. இது எங்க வைக்க? അത് ഞാൻ വെക്കാം. പോയി ഡ്രസ് മാറിക്കോ. അകത്ത് പോയിരുന്നു പഠിക്കുന്നേ. അകത്തിരിക്കുമ്പോ പുറത്തു പോകാൻ പറയും, പുറത്തിരിക്കുമ്പോ അകത്തു പോകാൻ പറയും. അമ്മനെ കൊണ്ട് തോറ്റു ഞാൻ. ഒരു അക്ഷരം പറഞ്ഞാൽ കേട്ടില്ല. ഓരോരുത്തന്മാര് വന്നോളൂ കുറ്റിയും പറിച്ചു. மாதவன் வீடு என் கண்ணு எதிரியா இருக்கு. அவர் நான் பார்த்துட்டா என் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். நான் நிம்மதியா என் ஊருக்கு போய் சேர்ந்துடும். வழி விடுங்க, வழி விடுங்க. பேசாம இரு. அமைதியா இருங்க. தள்ளி இல்லைங்க கொஞ்சம். மா, கதவை தரமா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. கதவை தரமா, இல்லன்னா உடைக்க வேண்டியிருக்கும். சார் 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 இருங்க சார், ஒரு நிமிஷம். சாவித்ரி, அண்ணன் வந்திருக்கம்மா, பயப்படாம கதவை தர. உள்ளே இருங்க. எங்கம்மா உங்க வீட்டுக்காரன்? சார், ராத்திரி போனவர் வரல. சார், உள்ள போய் நல்லா செக் பண்ணுங்க சார். ரூபாய பதுக்கி வச்சிருப்பேன், களவாணிப்ப நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டேன். சார், வீட்டுல எதுவும் இல்ல சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். நானும் உங்களை மாதிரி ஏமாந்து போயிருக்கேன். என்ன ஒண்ணும் தெரியாது? உன் புருஷன் தானே, நீ முதல்ல நடிக்கிறது நிறுத்துமா. தம்பி, இங்க விசாரிச்சுட்டு இருக்கோம், அமைதியா இருயா.
என் 2 பிள்ளைய மேல சத்தியம் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். இந்த பாருமா, அவன் மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உள்ளூர் ஆளுங்களை ஏமாத்திட்டு உன்னால நிம்மதியா இருந்துட முடியுமாமா? சார், எனக்கு நெசமா எதுவுமே தெரியாது சார். இந்த வீட்டை தவிர என்கிட்ட எதுவும் இல்ல. அட என்னமா கேணத்தனமா பேசிட்டு இருக்க? அவன் செஞ்ச தப்புக்கு நீ என்னமா செய்வ? வாயை வச்சுட்டு சும்மா இருமா. இந்த வீட்டு பத்திரம் இருக்கலாமா, எடுத்துட்டு வாமா. எதுக்கு சார் இப்ப வீட்டு பத்திரம் எல்லாம் கேக்குறீங்க? இவ்வளவு பேர் இருக்காங்க, உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும். என்னப்பா நியாயமா பேசுங்க. அம்மா யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுற. அண்ணன் ரொம்ப பயப்படுது. அண்ணன் பயப்படாதுன்னு நான் இருக்கேன். நீ பேசாம இரு. சார், வீட்டு பத்திரத்தை காணா சார். வீடு யார் பேர்லமா இருக்கு? அவர் பேர்ல தான் சார் இருக்கு. அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்டையா, ஊரையே வித்து தின்னவன் வீடை மட்டும் விட்டு வச்சிருப்பானா என்ன? அந்த வீட்டு பத்திரத்தை அடக்க வச்சு என்னைக்கோ வித்து தின்னு இருப்பான். அவனுக்கு எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்க எதுக்கு சார்? சின்ன பிள்ளைங்க பயப்படுதுங்க. நாமெல்லாம் குடும்பத்துல பிறந்திருக்கோம். ஒண்ணு அடக்க ஒண்ணு ஆயிரப்போகுது. எல்லாரையும் போக சொல்லுங்க சார். இங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல, எல்லாரும் கிளம்புங்க. யாரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம். கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. இந்த பாருமா, நான் உன்னை நம்புறேன். அவனை பத்தி தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லி அனுப்பு. அதனாலதான் உங்களை விட்டுட்டு போறேன். சரிங்க சார். ஏக்கா, பானையை அடகு வைக்கணும். அடவா? உங்க வீட்டுக்காரர் ஊர்ல இருந்து வந்துட்டாரா? அவர் வந்ததும் கூட்டிட்டு வா, நான் வாங்கிக்கிறேன். இந்த ஆட்டோக்காரர் ராதாகிருஷ்ணன் இருக்கான்ல, அவன் கொண்டாட்டி. எங்கண்ண போன? சொல்லுண்ண. ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிரமமா இருக்குப்பா, என் கூடவே வாங்கப்பா. ആവേശം എന്തീ കാണിക്കണേ? നന്നായിട്ട് കുനിഞ്ഞു തേക്കി. ഇതാണ് അവനവന്റെ കക്കൂസ് അവനവൻ കഴുകി പഠിക്കണമെന്ന് പറയണേ. அண்ணே கத்தாதீங்கண்ணே, சூப்பர்வைசர் பார்த்தா வேலை போயிடுங்கண்ணே. എന്താ സൂപ്പർവൈസർ വന്നാ എന്നല്ലേ ചീത്ത പറയണേ? அண்ணே பழகிக்கிறேண்ணே. அண்ணே, குடும்பத்தை ஊர்ல விட்டு வந்திருக்கேன். இந்த வேலை ரொம்ப முக்கியம். மணி விடுப்பா, இந்த வேலையை நான் கூட பாக்குறேன். சீக்கிரம் பழகிக்கிறேண்ணே. சரி, படிக்க. பசிக்குதுமா. ஏடா மாப்பிள, புழு பூசிருக்க சோத்துல வரைக்கும் பாக்குறியடா? யோ, என்னையா சொல்ற? இந்த வரேன். அண்ணே, இந்த காய வச்சுக்கிட்டு 1 கிலோ அரிசி தரீங்களா? என்னம்மா, உங்க வீட்டு தோட்டத்துக்கு காயா? ஆமாண்ணே. அங்க ஆட்டைய கவனிடா. இருக்கிற காயே விக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, உங்க வீட்டுக்காரரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுச்சா? அவனை நம்பி 25,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன், தின்னுட்டு போயிட்டான், திருட்டு பையன். சரி குடுமா, அரிசி தரேன். பரவாயில்லண்ணே, எனக்கு அரிசி வேணாம். சாவித்ரி, இங்க வாமா. டீ சாப்பிட்டு போமா. இருக்கட்டும்ண்ணே. வாமா. வந்து உட்காருமா. வீட்டு பக்கம் வந்து ஆளே இல்ல. பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடு. ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா பிள்ளைங்களா? அதுங்க எப்படி போகும்? வெறும் வீட்டை விட்டுட்டு போயிருக்காரு.
அவருக்கு இவ்வளவு உண்மையா இருந்தா என்கிட்ட அவர் இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு. ஊர்ல மதிப்பே இல்ல. எனக்கு வேற எந்த வேலையும் தெரியல. எனக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கும் போக முடியல. நான் என்னென்ன செய்வேன்? ஏதோ நகை நட்டெல்லாம் வித்து ஸ்டேஷனுக்கு செலவழிச்சதுனால தினம் போலீஸ் வீட்டுக்கு வர நின்னுச்சு. பெரிய ஸ்கூலுக்கு போலையா? என் பிள்ளை நான் லட்சுமி மில்ல வேலைக்கு சேர்த்துட்டேன். என்னங்க என்ன வேணும்? நம்ம பையன் ஒருத்த இங்க வேலை பாக்குறான். அவனை பார்க்க வந்தேன். என்ன பேரு? எந்த ஊருக்கார பையா? எங்க வேலை பாக்குறான்? இந்த யூனிட்ல தான் வேலை பாக்குறான். சின்ன பசங்க எல்லாம் இங்க வேலை பார்க்கலாமா? நிரந்தரமா சேர்க்க மாட்டான். அப்ப குளிக்க சேர்ப்போம், அனுப்பிடுவோம். இந்த இருக்கான். டே ராதாகிருஷ்ண மாவனே, உனக்காடா இந்த கதி? ஒன்னும் கவலைப்படாத. எங்க அம்மாவை வந்துருச்சா? வா வாமா. மில்லுக்கே போய் தூக்கிட்டு வந்துட்டேன். போய் பார்த்தா மூட்டையை தூக்கிட்டு நிக்கிறான். என்னடா? நம்ம பிள்ளைகளோட சேர்ந்து அவங்களும் படிக்கட்டுமே. ஏதோ கிருஷ்ணனோட கெட்ட நேரம் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. சரி விடு, அத பத்தி பேசினா அவனுக்கு கோவம் வரும். அம்மா இவன் இன்னும் கொஞ்ச காலம் படிச்சான்னா நல்ல உத்தியோகத்துக்கு போவான். நான் ஒன்னும் இருக்கப்பட்டவன் கிடையாது. என்னால முடிஞ்சதை மாசம் மாசம் 1000மோ 2000மோ கடனா தரேன். இவன் படிச்சு முடிச்சு கடன் அடைச்சா போதும். என்னம்மா? சரிங்க, ரொம்ப நன்றி. அண்ணன்னு கூப்பிடுற, இதெல்லாம் செய்ய மாட்டோமா? என்னடா பஞ்சாலை தொழிலாளி, நல்லா படிப்பியா இல்ல உங்க அப்பன மாதிரி ஓடி போயிருவியா? நான் படிக்கிறேன் மாமா. நல்ல பையன்டா, நல்லா வருவடா. வரேன். അമ്മേ ഞാൻ സ്കൂളിൽ പോണില്ല. എനിക്ക് സ്കൂളിൽ പോകാൻ ഇഷ്ടമല്ല. വേറെ സ്കൂളിൽ ചേരണം. നിനക്കിപ്പോ ഇതിനെ വേറെ സ്കൂള്? എനിക്കിവിടെ ഇഷ്ടമല്ല. വേറെ സ്കൂളിൽ ചേരണം. രാപകൽ അന്ത്യയിൽ ഇവിടെ കിടന്ന് അധ്വാനിച്ചിട്ട് നിന്നെ പഠിക്കാൻ വിടുന്നത്. നീ എന്റെ പോലെ ആയാലും അടകൊള്ളുന്നാണോ? അമ്മയ്ക്കൊന്നും അറിയില്ല. ഞാൻ പോണില്ല. ആ ഫീസ് അടയ്ക്കാൻ പെട്ട പാടെ എനിക്കറിയാം. അവർക്ക് സ്കൂള് മാറണം പോലും. എടാ ഇന്നലെ അവൾക്ക് ഞാൻ മഞ്ചോണി കൊടുത്തായിരുന്നടാ. പക്ഷെ അവളത് വാങ്ങില്ല. എടാ അവക്ക് വേറെ ലൈനൊക്കെ ഉണ്ട്. നീ എന്നായി പറയുന്നത്? എടാ പോടാന്ന്, ഞാൻ അവൾക്ക് കൊടുത്താണ്. മഞ്ചൊക്കെ വാങ്ങി കൊടുത്തില്ല. ആ എന്നെ കെട്ടിപ്പിടിച്ചത്. എടാ അവക്ക് വേറെ ലൈനുണ്ട്. നീ എന്നായി പറയുന്നത്? അവക്ക് വേറെ ലൈക്കുന്നില്ല. അവക്ക് വേറെ ലൈനുണ്ട്. ലജ്ജാവതിയെ നിന്റെ കള്ളക്കട കണ്ണിൽ, ലജ്ജാവതിയെ നിന്റെ കള്ളക്കട കണ്ണിൽ. അളിയളിയ ഒരു ചായ എടുക്കട്ടെ? എന്ത് ചായ? മസാല ചായ മതി. ലജ്ജാവതിയെ നിന്റെ കള്ളക്കട കണ്ണിൽ, ലജ്ജാവതിയെ നിന്റെ കള്ളക്കട കണ്ണിൽ. யாருடா சாய் வேணும்? யாருடா வேணும்? மசாலா சாய் வேணுமா? இவனுக்கு தான் பயிர் ஸ்கூலுக்கு ஒரு ரிப்போர்ட் கூட சரியா? ஓ கிருஷ்ணா, நேத்து ஆசைப்பட்டு ஒரு புட்டு தின்னேன். தொண்டையில விக்கிருச்சு. അതിനൊരു പഴം ചേർത്ത് കഴിച്ചാ പോരെ? ഇറങ്ങി പോക്കോളും. பழத்தை வச்சு திங்கணுமா? முட்டைய டெக்னிக்கா தாண்டா திங்கிறீங்க. என்ன பள்ளிக்கூடத்து போல சேர்ந்து வர்றாங்க? നമ്മുടെ പയ്യന്മാരെ തല്ലല്ലേ? ആരാ തല്ലി? ആരടിച്ച്
അമ്മ ഇവിടെ വാ. അമ്മ ഇവന്മാരെ എന്നെ സ്കൂളിൽ പോണ വഴിയിൽ ഉപദ്രവിച്ചത്. അപ്പൊ രാധാകൃഷ്ണൻ ചേട്ടൻ വന്നു, ഇവന്മാരടിച്ചു. കൊടയുടെ മുന്നിൽ വന്ന് എന്ത് തോന്നിയാ കാണിക്കണേ? എന്റെ കൊച്ചിനോട് അനാവശ്യം കാണിച്ചത് നിനക്ക് ഒരു കുഴപ്പമില്ലേ? നിന്റെ അനിയനോട് ചോദിക്കണം അവൻ എന്ത് വൃത്തിയാണ് കാണിച്ചത്. വേണ്ട, പോലീസ് സ്റ്റേഷൻ വെച്ച് തീർക്കാം. നടക്ക, പോലീസ് സ്റ്റേഷനിലോട് വാടാ. അവിടെ വന്ന് തീർക്ക് നീയൊക്കെ. ഈ മനുഷ്യന് ഒരു തെറ്റും ചെയ്തിട്ടില്ല. കളിയാക്കടാ, കളിയാക്കിയാടാ. നിന്നെയൊക്കെ വിശ്വസിച്ച് ഇവിടെ വന്നതിന് UPC നീ ജയിലിൽ പോടാ. ചേച്ചി സോറി ചേച്ചി. ചേട്ടാ സോറി, അറിയാതെ പറ്റിപ്പോയതാ. கிருஷ்ணா, உனக்கு குசுமா அதிகயா? நீ ஏங்க பதுங்கி இருக்க? இதுல இந்த ஊருக்காரனா கைய வர புடிச்சு முடிக்கிருக்க. தைரியம் ஜாஸ்தியா உனக்கு? போலீஸ் கேஸ் ஆயிருந்தா என்ன பண்றது? അവിടെയാണ് സാർ. കളത്തിൽ മാധവൻ വീട് ഏതുമാ? ആരാ സാറേ? കളത്തിൽ മാധവൻ വീട്. ആ വീട് തന്നെ സാറേ, അങ്ങേയറ്റം. அந்த வீடா? அது என்ன சார்? போட்ல போலாமா? ആ ബോട്ടിൽ പോ സാറേ, ഇതിൽ തന്നെ പോവാം. தேங்க்ஸ் மா. பார்த்து வாங்க சார். மாதவனுக்கு லோக்கல்ல வேற யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாமா? അവൻ പഠിച്ചതും വളർന്നതും ഒക്കെ ചെന്നൈയിലാ. ആള് മാത്രം മലയാളി, പക്ഷെ തമിഴ് നന്നായിട്ടറിയാം. എങ്ങനെ ബുദ്ധി മറഞ്ഞതോ ഇങ്ങനൊരു കള്ളം ചെയ്തിരിക്കുന്നു. എവിടെയോ ഒളിഞ്ഞിരുന്നിട്ട് എന്നെ കാണാനായിട്ട് ആളുകളെ അയക്കുക. കുറച്ചു ദിവസം മുമ്പ് തേനിയിലിരുന്ന് രാധാകൃഷ്ണൻ എന്ന് പറഞ്ഞിട്ട് ഒരാള് വന്നിരുന്നു. ஆமா, ராதாகிருஷ்ணன். പാവം, നല്ല പയ്യനാ. എന്റെ മോൻ മാധവൻ അവനെയും പറ്റിച്ചു. നിങ്ങളുടെ ഫോൺ നമ്പർ ഒന്ന് തരൂ. അവൻ ഇവിടെ വന്ന ഞാൻ ഉടനെ വിവരം അറിയിക്കാം. சரிங்கம்மா. வரமா, வணக்கம்மா. അമ്മേ, സൈക്കിളിൽ ടയർ പഞ്ചറായി തോന്നുന്നു. എക്സാമിന് ലേറ്റ് ആവും. ഇപ്പൊ എന്താ ചെയ്യാൻ നോക്കി പിന്നെ. രാധാകൃഷ്ണ, ക്രിസ്റ്റിയുടെ സൈക്കിൾ ടയർ പഞ്ചറായി. മോളെ ഒന്ന് സ്കൂളിൽ കൊണ്ട് വിടുവോ? ബുദ്ധിമുട്ടാവില്ലല്ലോ? ചേച്ചാ, ഏ മകളാ இருந்தா கொண்டு போய் விட மாட்டனா? இந்த வர. ചേട്ടന് കുട്ടികളുണ്ടോ? ஆ, 2 பேர் இருக்காங்க. உனக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி. என்ன பார்க்க வரும்போது உனக்கு காட்டுறேன். என்ன? ഓ, ഇങ്ങോട്ട് വരുവോ? சொல்லுங்க சார். நான் நாளைக்கு பிளானோட சைட்டுக்கு வந்துடுறேன் சார். மா சொல்லுப்பா. இன்ஜினியர் மாசம் சம்பளம் கொடுத்தாரு. அதுல உனக்கு ஒரு தோடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தம்மா. நல்லாரா. இப்ப யார் தோடு கேட்டா? வட்டியே இல்லாம பாய் அண்ணா காசு கொடுத்திருக்காங்க, அது திருப்பி கொடுக்க வேணாமா? மா, அண்ணா முத தோடு வாங்கிட்டு வந்திருக்கு, வேணான்னு சொல்லாதம்மா. என் கூட படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் உங்க அம்மா தோடு கூட இல்லாம இருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு சங்கடமா இருக்குமா. இது உன் வேலையா? இல்லம்மா. இது பாருப்பா, பாய் அண்ணன் மட்டும் இல்லன்னா நீங்க 2 பேரும் படிச்சிருக்கவே முடியாது. அவர் கடனை முதல்ல அடைக்கணும். நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அந்த தோட திருப்பி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வாப்பா. முதல்ல பாய் அண்ணனை போய் பாக்கணும். சரிம்மா.
பாத்து இறங்குமா. வாயா. வாங்க. வாங்க. ஆசீர்வாதம். மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மனுஷங்கால விழக்கூடாதுரா. உங்க கால்ல விழுகலான்னு தப்பில்ல. நான் கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு பலன் கிடைச்சிருச்சு மாமா. கேம்பஸ் இன்டர்வியூலயும் செலக்ட் ஆயிட்டேன், வேலையும் கிடைச்சிருச்சு. மாசம் சம்பளம் கொடுத்தாங்க, அதான் அம்மா உங்களை பாக்கலான்னு கூட்டு வந்துச்சு. நீங்க ஒருத்தர் ஒத்தாசை பண்ணலன்னா என் பிள்ளைய படிச்ச ஆளா இருக்காதுன்னு. நாங்க உங்ககிட்ட எவ்வளவு ரூபா வாங்கியிருக்கோம்னு சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட பட்ட கடனை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்துடுறோம். ஓ, ஏன் கடனை அடைக்க வந்திருக்கியா? முதல்ல உங்க அப்பங்கிட்ட பட்ட கடனை அடைப்போ. இப்ப எதுக்கு மாமா அவரை பத்தி பேசுறீங்க? அவர்தான் எங்களை நட்டாத்துல விட்டு போயிட்டாரு. எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரியணுங்கிற அவசியம் இல்லப்பா. ஊரை விட்டு ஓடின அன்னைக்கு உங்க அப்ப என்ன வந்து பார்த்தான். யாரு யாரு? கிருஷ்ணா, உன்னை போலீஸ் தேடுது. காலையில இருந்து 2-3 தடவை என் கடைக்கே வந்து பாத்துட்டாங்க. பாய் மோசம் போயிட்டோம் பாய். மாதவன் சார் ஓடிட்டார். துரத்துது. சரி சரி, இனிமே இந்த ஊர்ல இருக்க முடியாது. ஒரு பயம் மதிக்க மாட்டான். பெயர் போச்சு, நாணயம் போச்சு, தொழில் பண்ண முடியாது. நான் சொல்லிடுறேன், இனிமே நான் இங்க தானே குடும்ப நிம்மதியா வாழ. என் பிள்ளைங்க படிக்க முடியாது. இன்னும் ஒரு 5-6 வருஷம் தான் பெரியவன் படிச்சு கரையேறிடுவான். நான் இப்ப கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டேன்னா அப்புறம் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்புறம் என் பிள்ளைங்க ஜவுளி கிடைக்கும் சித்தால வலிக்குதான். ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. பாய் பாய், நான் எங்கேயாவது போய் உழைச்சு ரூபா அனுப்புறேன் பாய். நீ கடனா தர மாதிரி தந்தை என் பிள்ளைங்களை படிக்க பாய். நான் சொல்லாத, அப்புறம் படிக்க விட்டு என்னையே தேட ஆரம்பிச்சிருங்க. 5-6 வருஷம் தான். ஓடி போன அப்பா மேல இருக்க கோவத்துல பல்ல கடிச்சிட்டு படிச்சிட்டீங்கன்னா தன்னால பொழைச்சுக்கிறேங்க பாய். நான் தான் தற்கூரி இப்படி போய் மாட்டிக்கிட்டேன் பாய். பாய் வம்பாடு பட்டு கட்டின வீடு பாய் புடுங்கிடுவாங்க பாய். குடியிருக்க வீடு ரொம்ப முக்கியம் பாய். என் பிள்ளைங்க எங்கன்னா படுத்து எந்திரிச்சு குளிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகும். என்னோட வீட்டு பத்திரம் நேரம் வரும்போது நீயே சாவித்திட்டு கொடுத்துரு பாய். பாய் பாய், உன்னை நம்பித்தான் பாய் போறேன். என் வீட்டை பத்திரமா பத்திரமா. நல்ல மனசுக்கு ஒண்ணும் நடக்காதுடா. கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. எத்தனை வருஷமா இது? அவன் போனதுல இருந்து ஒரு 7-8 வருஷமா அனுப்பிச்சிட்டு இருந்தான். இப்பதான் ஒரு 5-6 மாசமா அனுப்பல. என்னாச்சோ தெரியல. எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்குது. அது அவன் ஊருக்கு வர நேரம்னு நினைக்கிறேன். அப்பப்ப அவன் ரகசியமா போன் பண்ணுவான். பாப்பா நல்லா இருக்கு, நீ எப்படி இருக்க? மக பெரிய மனுஷி ஆயிட்டா கிருஷ்ணா. பிள்ளைய பத்திரம் பாத்துக்கோ. கொஞ்ச நாளா தகவல் எதுவும் இல்ல, பயமா இருக்கு.
நீதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியே, எது வந்தாலும் பாத்துக்கலாம். ஆளை கொண்டு வந்துடணுயா. அவ உங்க அப்பையா? அப்ப அவனை கண்காணா தேசத்துல சாக விடலாமா? இங்க பக்கத்துல கேரளால தான் இருக்கானா. புறப்புறத்துக்கு நேரம் வந்துருச்சு. இனிமே தாமதிக்க கூடாது. நீ படிச்சதெல்லாம் அவன் கண்காணா தேசத்துல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு அனுப்பின காசு. இந்தா இதுல கொஞ்சம் மணியோட ரசீது இருக்கு. இந்தா வீட்டு பத்திரம். வணக்கம். இதனால ஸ்டேஷன்ல வந்து பாருங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இல்ல இல்ல, என் பேரு இஸ்மாயில். நான் இங்க பண்ணப்புறத்துல டீ கடை வச்சிருக்கிறேன். சரி. 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருந்தீங்கல்ல, அப்போ ராதாகிருஷ்ணன் ஆட்டோ டிரைவர் பிளாட் போட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க கூட வீட்டுல வந்து விசாரிச்சீங்களே. ஆமா, அந்த வெளியூர்காரன் பிளாட் போட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு ஓடுனானே, அந்த கேஸா? ஆமா சார். அதுக்கு என்ன இப்ப? இல்ல, ஆட்டோக்கார நம்ம தோஸ்து பாவம் தெரியாம மாட்டிக்கிட்டான். அவனை எப்படியாவது ஊருக்கு கூட்டு வரலான்னு இருக்கோம். அவன் பேர்ல என்ன கேஸ் இருக்குன்னு விவரம் தெரியணும். அந்த எஃப்ஐஆர் காப்பி நீங்க சொன்னா தர்றோம்னு ஸ்டேஷன்ல சொன்னாங்க. இல்ல, அந்த கேஸ் டீடைலா விசாரிச்சதுல அந்த ஆட்டோக்காரன் அவன் பேரு ராதாகிருஷ்ணன். அவன் பேர்ல எந்த தப்புலன்னு தெரிஞ்சு, அதான் எஃப்ஐஆர்ல அவன் பேரை சேர்க்கல. அந்த இடம் போட்ட வெளியூர்காரன் தான் மெயின் அக்யூஸ்ட். அப்போ அவனை ஊருக்கு கூட்டு வந்தா போலீஸ் எந்த தொந்தரவு பண்ணாதில்ல சார்? இல்லனா அவன் பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டு போட்டோம். கூட்டு வந்தா சட்ட ரீதியா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஊர்க்காரங்களுக்கு பதில் சொன்னோம்ல. இல்ல, இப்பயே பாதி பேருக்கு மேல உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு சார். மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றி. சரி, வர வரைக்கும் கடை திறக்கணும். சரியா? போயிட்டு வரேன்க்கா. மா, அப்பா பார்த்தா என்னம்மா சொல்லுவ? சரி, வரோம். பத்திரமா இருங்க. யாருங்க? வணக்கம். நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வர்றோம். இங்க ராதாகிருஷ்ணன் தேனி பண்ண பொறுத்துக்காரரு. கிருஷ்ணனா? ஆமா. இங்கதான் எங்களோட வேலை பார்த்தாப்ல. ഇവങ്ക അവർ സംസാരം പയ്യൻ അവരെ പാക്കണമെന്ന് വന്നിരിக்கிறோம். രാധാകൃഷ്ണൻ ഞങ്ങളുടെ കൂടെ ഉണ്ടായിരുന്നു. പക്ഷെ കുറച്ചാൾ മുമ്പാ അയാൾ നാട്ടിലേക്ക് പോയത്. அப்புறம் தான் தெரியும் அவர் ஏன் எங்களோட வந்து வேலை பார்த்தாரு, யாரை தேடி வந்தாருன்னு.
മൊഴിച്ചാതിമകസിൻ നേരാം വഴി കാട്ടും ഗുരുവല്ലോ പരദൈവം ആരാധ്യനതോർത്തിടുകിൽ ഞങ്ങൾ കവിടുന്ന നാരായണമൂർത്തേ. കർത്താവേ, സ്വന്തം വീട് നാട് ഉപേക്ഷിച്ച് ഞങ്ങളുടെ കൂടെയായിരുന്നു ഈ മനുഷ്യൻ. എത്രയും വേഗം സ്വന്തം വീട്ടിലെത്തട്ടെ. പിതാവിനും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവിനും സ്തുതി. എത്രയും വേഗം കുടുംബമായിട്ട് പോയി സന്തോഷമായിട്ട് ജീവിക്കും. என்னானாலும் படிப்பு மட்டும் கைவிட்டுறாது. அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் வரேன். രാധാകൃഷ്ണ, ഞങ്ങളെ മറക്കല്ലോ. உங்க உதவியும் உங்க அன்பையும் நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். நல்லபடியா போயிட்டு வராத கிருஷ்ணா. மணிகண்ட ராஜன், நான் வரட்டா? കേട്ടോ, എനിക്കൊരു കുറവും വരില്ല. ദൈവം രക്ഷിക്കും. പോയിട്ട് വാ. രാധാകൃഷ്ണൻ ചേട്ടൻ ഇവിടെ ജോലി അന്വേഷിച്ച് വന്നതെന്നാ ഞങ്ങളൊക്കെ കരുതി. പക്ഷെ റിയൽ എസ്റ്റേറ്റ് മാധവൻ എന്നൊരാളുണ്ട്, അയാളെ തിരക്കി വന്നതാന്ന് പിന്നീട് അറിഞ്ഞു. അയാളുടെ അമ്മ ഈ അടുത്ത് മരിച്ചു. കർത്താവ് നമ്മുടെ പ്രാർത്ഥന കേൾക്കാണ്ടിരിക്കില്ലെന്നേ. രാധാകൃഷ്ണൻ വേഗം നിങ്ങളുടെ വീട്ടിലെത്തും. ക്രിസ്റ്റി, ധാര വന്നേക്കണെന്ന് നോക്ക്. നമ്മുടെ രാധാകൃഷ്ണൻ ചേട്ടന്റെ കുടുംബം ചേട്ടനെ തിരക്കി വന്നതാണ്. ആണോ? നമസ്കാരം. എന്റെ മോളാ. ചേട്ടൻ നിങ്ങളെ പറ്റി എപ്പോഴും പറയാറുണ്ടായിരുന്നു. ചേട്ടനെ കാണുമ്പോ പറയണം, ഇവിടെ ചായക്കട നടത്തുന്ന ഫിലോമീന്റെ മോള് നന്നായി പഠിക്കണ്ടേന്ന്. ഒത്തിരി സന്തോഷാവും. பாயிலையாமா? பாய் வெளியூர் போயிருக்காங்களே. ஒரு மணி ஆர்டர் வந்திருக்குமா? எங்க இருந்து? காசில இருந்து வந்திருக்கு. ஒரு சைன் பண்ணுங்க வாங்க. ஹலோ. ஹலோ அண்ணே, நான் நித்யா பேசுறேனே. சொல்லு அண்ணே. அப்பா இப்போ ஒரு மணி ஆர்டர் அனுப்பியிருக்காருண்ணே, இப்பதான் செக் பண்ணேன். அதுல கடைசியா வந்து சொல்லு, நகரத்தார் சங்கம் வாரணாசி காசின்னு போட்டிருக்கேனே. அம்மா, அப்பா காசில இருக்காரா? காசில இருந்து மணி ஆர்டர் அனுப்பியிருக்காராமா? வாங்க. சிவாய நமக.
ராதாகிருஷ்ணன் பண்ணபுரத்துக்காரரு. சரி. அவர் தேடி வந்திருக்கோம். இது அவர் குடும்பம். வணக்கம். அவர் இங்க இருந்து தான், இந்த அட்ரஸ்ல இருந்து தான் மணி ஆர்டர் அனுப்பிச்சிருக்காரு. அதான் அவர் பாத்திருக்கீங்களா நீங்க? அவர் இங்கதான் இருந்தாப்புல. ஆஹா. இந்த மனத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அங்கேயே நிக்கிறீங்க? எப்பவுமே வெறிச்சு நதிக்கரையை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. கீழே சாதுக்கெல்லாம் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்காங்க சாமி. சீக்கிரம் போங்க. தயாசாமி, இவர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஊர்ல ஏதோ தப்பு கிப்பு பண்ணிட்டு வந்து இங்க பதுங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்கு இவர் மேல ஒரு கண் வச்சுக்கோங்க. அப்படியே சொல்றீங்க? என்ன ராதாகிருஷ்ணன், எதுக்கு வெள்ளை வெட்டி கட்டியிருக்கீங்க? காவி வெட்டி கட்டிட வேண்டியதானே? எல்லாத்துக்கும் சிரிப்பா? என்ன சாமி? ஐயா ராதாகிருஷ்ணன், இங்க வாங்க. காலையில தர்மசாலையில இருக்கீங்க, இப்ப இங்க எதுக்கு வேலை பாக்குறீங்க? இங்க அதிகமா டிப்ஸ் கிடைக்குது. என்னது டிப்ஸா? சரி, காசிக்கு எதுக்கு வந்தீங்க? ஆன்மீகத்தை தேடி. ஆன்மீகமா? ஆன்மீகம் என்ன உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சாமி எனக்கு வேலை சாமி, நான் போறேன். ஏங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க சாமி. ஆன்மீகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கெல்லாம் ஞான மார்க்கத்துக்கு இங்க வந்திருக்கோம். ஆன்மீகத்தை பத்தி சொல்றீங்களே, ஆதி சங்கர் தந்த அத்வைதம் பத்தி தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்கா தெரியுமா? ஏன் சாமி அவர்கிட்ட போய் அகம் பிரம்மாஸ்மின்னு பேசிட்டு இருக்கீங்க? அடப்தாசி பத்தி கேட்டா தெரியும், அத்வைதத்தை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? துவைதம் தெரியுமா? வசிஷ்டா வைதம் தெரியுமா? சாமி காசுக்கு அலையறவருக்கு இதெல்லாம் புரியுமா? சாப்பிடுங்க. தண்ணி குடிங்க. எனக்கு விக்கல் வந்தா நிப்பாட்ட தெரியும். மன்னிச்சுக்கோங்க சாமி, சாப்பிடுங்க. சாமி விக்கல் நின்றுச்சா? ஏங்க ராதாகிருஷ்ணன், நீங்க யாரு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? கையில ஒரு போனும் கிடையாது, காவி வேஸ்டும் கட்ட மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. உண்மையே சொல்லுங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் உங்களை மாதிரி அறிவாளியோ ஞானஸ்தனோ கிடையாது. ஊர்ல என் குடும்பத்தை பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்கள காப்பாற்ற நான் சம்பாரிச்சு அனுப்புற பணம் மட்டும் பத்தாது, என் புண்ணியத்தை அனுப்பணும்னு நினைச்சேன். அதான் நம்ம தர்மசாலையில வேலைக்கு செஞ்சேன். இந்த புண்ணியம் என் குடும்பத்தை காப்பாற்றும் நம்புறேன். அப்பன் தொத்த ஊர்ல பிள்ளைங்க ஜெயிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சாமி. சாமி இனிமே இவரை சந்தேகப்படாதீங்க, கேலி பண்ணாதீங்க. தெய்வ மனுஷ ரூபம்னு பகவத்கீதை சொல்லுது. இவர் சாதாரண மனுஷன் கிடையாது, மாமனுஷன். बाबा मुझे भी एक पत्ता दे दे बाबा, भूख लग रहा है बाबा. बाबा बहुत भूख लग रहा है, पत्ता दे दे बाबा. என்ன மன்னிச்சிரு, ஒண்ணு செஞ்சிடாத. பெத்ததாயே அனாதை பணமா சாக விட்டீங்களே சார், யார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க? சாப்பிடுங்க.
രാധാകൃഷ്ണ എന്നെ മன்னிச்சிருக்கியா എന്റെ അമ്മേ എന്നോട് ക്ഷമിക്കണേ. மாதவன் சார், நீங்க செஞ்சது தப்பு. சாமி தூக்குங்க, சாமி தூக்குங்க, சாமி தூக்குங்க. புண்ணியம் தேட வந்த இடத்துல பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மாதவன் சார் நினைச்சேன். மாதவன் சார் புரிய வச்சு அவரை ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். இப்ப என் வழியெல்லாம் அடைஞ்சு போச்சு. இந்த காலத்தோட போக்க என்னால புரிஞ்சுக்கவே முடியும். நாலஞ்சு நாளா காணோம். ஆளு கொஞ்சம் மனசு உடைஞ்சுதான் இருந்தாப்புல. நாங்க கூட கொஞ்சம் பயந்தோம், ஏதாவது செஞ்சு பாப்பலையான்னு. என்ன விநாயகசாமி, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, ஆளை தேடுவோம். இனி மனுஷங்களை கேட்டு பிரயோஜனம் இல்லை. அம்மா கங்கா, உன்னைய நம்பிதான் வந்திருக்கேன். கை விட்டுறாத தாயே. வேகமா வாங்க. நம்ப வேண்டிய காலத்துல நம்பாம போயிட்டேன்னு சாமி.
சிவாய நமக. ரொம்ப நல்லது. வாழ்க. போயிட்டு வர சாமி. வாழ்க. நல்லது சாமி. என் பேர் ராதாகிருஷ்ணன். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். இப்ப நான் என் மகளை பார்க்க போய்கிட்டு இருக்கேன்.